यस्यावोत्पत्तजनार्तियन्तु चतुर्थमन्येषु अभिजारिसूर्णं संदेवदारस्तमं निलभ्यं लक्ष्मीकुम्भं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजैकरूपं व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयिन्दोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तावस्तावति प्रपद्ये नवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गेशपुराकरुणया असौ स्यादिप्रेक्षितं स्यादश्री नरसिंहकार्यमुनीत्वादामुजयन्तिरन्दान्तिक्षान्तयादिशिवगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गश्रादिवभूतिनिश्चयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपुत्रीश्वर षठरिगुणासमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दृग्मे नरहरिजडजित् योगिनेतुसादात् राज्ञ श्रीरङ्गकारिप्रभुदेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे सर्वगुणं वेदलक्ष्मीक्षरारिणं श्रीरङ्गनाथनगोपीतीर्थं लक्ष्मीर्धर्मदरजिकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपहृद्यं वेदान्तदेशिकेन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गसुधारिसंयुक्तालब्धाभवान्तद्वयं श्रीमद्वीररघुरातिरचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गपुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलपुत्रयन्तुसारम् अनवद्यवनं बुधाभ्यं नारायणाद्वैतकृपावृत्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः कलयामि कवित्वं तं कविं लोकदिवाकरं यस्य गोविप्रकाशाविराविद्यन्निहन्तमः वाழிप्रकालन् वाழிकलिगன்றி வாழி குறையூர் வாழ்வேன் தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியார் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சிக்கிருள் கடிதீவம் அடங்கா நெடுப்பிறகு நஞ்சிக்கு நல்ல உங்கள் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆர்நகாரம் பரதமய பஞ்சிக்கு அனலின் பொறி பரகாலம் பணுவல்களே எங்கள் கதியே ராமாசூரிய எங்கள் எடுத்தான் பராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரவனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா கடியன் ஒளி மாலையில கம்பனும் கடியனும் பார்த்து வரோம். இது 4வது வாரம். அதாவது கப்பியாசம் புண்டரீகம் போன வாரத்துல பாதி பார்த்தோம். சாந்தோக்கு படத்துல கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி யசா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. அக்ஷினின்றது தீவச்சனம், அதாவது 2 கண்களை சொல்றது. பகவானுடைய 2 திருக்கண்களுக்கு கப்பியாசம் புண்டரீகம் என்று சப்தம் இருக்கு. அது அது அந்த விஷயத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர எல்லாருமே தவறாக அர்த்தப்பட்டுதான்னு பார்த்தோம். யாதவ பிரகாஷருக்கும் சங்கராச்சாருக்கும் காலத்துல ஏற்றதாது. யாதவ பிரகாஷர் பிற்பட்டவர், சங்கராச்சார் முற்பட்டவர். ஆனால் இந்த யாதவ பிரகாஷருக்கு தோன்றின அந்த அர்த்தம் சங்கராச்சாருக்கு தோன்ற அது நீச்சோமையாக இருக்கு. அதை விட நீச்சோமை இல்லாத உபமித உண்மையாக அதை சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஏன்னா இந்த எண்ணம் பொதுவாக எண்ணம் நீச்சோபமை என்பது ஒரு தோஷம். யாதவ பிரகாஷனுடைய வியாக்கியானமாக இருக்கட்டும், சங்கராச்சாரிய வியாக்கியானமாக இருக்கட்டும், இது 2த்திலும் இருக்கக்கூடிய பொதுவான தோஷம் என்பது நீச்சோபமை. அதுல என்ன ஒண்ணு அப்படின்னா நேரவே நீச்சோபமையா இருக்கு. கப்பியாசம் என்பதும் கண்ணுக்கு கண்ணை சொல்றது. அதாவது 2 உபமையா இருக்கு. கப்பியாசம் என்பது ஒரு உபமை, யாதவ பிரகாஷ பிரகாரம். புண்டரீகம் என்பது ஒரு உபமை, 2 உபமை. அதுல சாட்சாதாவே கண்களுக்கு நீச்சோபமையா இருந்து கப்பியாசம் என்கிற சப்தம். அது தவிர என்ன தோஷம் அப்படின்னு சொன்னா சமானாதிகரணமாக பிரயோகம் இருக்கு. கப்பியாசம் புண்டரீகம் என்ற 2 சொற்களும் ஒரே கேஸ் டெர்மினேஷன்ஸோட இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது கப்பியாசத்தை போலவும் புண்டரீகத்தை போலவும் என்று சகாரம் இல்லை. அப்படி நேரடிவே உண்மையாகணும். கப்பியாசம் என்பதோ ஒரு ஊமையாகணும், புண்டரீகம் என்பதும் ஒரு ஊமையாக வேண்டும் என்று சொன்னால் அதுல சகாரம் இல்லாத ஒரு தோஷம் இருக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்ற, அது பரவாயில்ல. ஏன் அப்படின்னு சொன்னா சக்கராச்சார பிரகாரம் அர்த்தம் பண்ணா கப்பியாசம் என்பதை புண்டரீகத்துக்கு ஊமையாக்கினால் அங்கேயும் ஒரு தோஷம் வருது. வியாக்கரண ரீதியில தோஷம் வருது. என்ன தோஷம் வருது அப்படின்னா கவுனார்த்தம் சொல்றது, அதாவது முக்கியார்த்தத்தை விட்டுட்டு ஒரு சொல்லுக்கு கவுனார்த்தம் சொல்றது என்கிற தோஷம் வருது. அதாவது சிம்மஹா மாணவக்கா என்று சொல்ற மாதிரி அர்த்தம் சொல்றாரு. கப்பியாசம் புண்டரீகம் என்பதை கப்பியாசம் புண்டரீகம் என்பதை
கப்பியாசம் புண்டரீகம் என்பது சமானாதிகரணமாக இருக்க அதுக்கு முக்கியார்த்தம் சொல்ல முடியாட்டாதான் ஒண்ணு ஓமையாகலாம், சதிருஷார்த்தத்துல வரலாம். இப்ப சிம்மஹா மாணவக்கா, கப்பியாசம் புண்டரீகம், சிம்மஹா மாணவக்காங்கிற மாதிரி சங்கராச்சாரிய சொல்லுங்க. சிம்மஹா மாணவக்கா என்கிற இடத்துல மானவமாக முடியாது. அப்போ அகத்தியா வேற வழி இல்லாமல் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா சிம்ம சதிருஷா மாணவக்கா, அப்போ சிம்ம இவ மாணவக்கா அப்படின்னு சொல்றோம். அப்போ உண்மையில அந்த சிம்ம சப்தத்துக்கு கவுனார்த்தம் பண்றோம். சிங்கம் என்று அந்த மிருகத்தை சொல்லல, சிங்கத்தை போன்ற என்று அர்த்தம் பண்றோம். இருக்கிற சப்தம் சிங்கம் தான் இருக்கு. சிங்கத்தை போன்ற, சிங்கத்துக்கு ஒப்பான என்று அங்க சப்தம் இல்லை. சப்தம் இல்லாட்டாலும் பண்றோம். ஆனா சிம்மஹா மாணவக்காங்கிற இடத்துல அந்த தோஷம் ஏன் வரல அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை, அங்க அப்படித்தான் அர்த்தம் பண்ண முடியும். ஆனால் இப்ப கப்பியாச புண்டரீகம்ன்ற இடத்துக்கு கப்பியாச சதிருஷ புண்டரீகம் என்று அர்த்தம் பண்றது சங்கராச்சார பிரகாரம் பண்ணால், கப்பியாச சப்தத்துக்கு உண்மையிலேயே இந்த சதிருஷ சிம்மோ மாணவக்காரவை அப்ப கவுனார்த்தமா இருக்கு. எப்படியான சிம்ம சப்தத்துக்கு முக்கிய அர்த்தத்தை விட்டு கவுனார்த்தம் பண்ணமோ, அதாவது அந்த சொல்ல கேட்ட உடனே வர அர்த்தத்தை விட்டுட்டு போன்ற முதலிய சொல்ல சேர்த்து அர்த்தம் பண்ணமோ, அது மாதிரி இங்கேயும் கப்பியாசத்தை போன்ற புண்டரீகம், ஆனா போன்ற என்று அங்க சப்தம் இல்லவே இல்லை. அப்போ எப்போ முக்கியார்த்தம், அங்க முக்கியார்த்தத்துக்கு பாதகம் வந்தது. சிம்மஹா மாணவகான்ற இடத்துல முக்கியார்த்தத்துக்கு பாதகம் வந்தது. ஆனா இங்க முக்கியார்த்தத்துக்கு பாதகம் வராத ஒரு வழி இருக்கு அப்படின்னு காமிச்சுட்டா அப்போ அந்த தோஷமானது உண்டு. முக்கியார்த்தத்தை விட்டு கவுனார்த்தம் ஒரு வாக்கியத்துக்கு சொல்றோம் என்கிற ஒரு தோஷம் உண்டு. அப்போ பாஷிகார் என்ன பண்றேன்னா இப்ப முக்கியார்த்தத்தை காட்டணும். இப்ப பாஷிகாரத்துல ரெண்டு தோஷமும் இல்லாத ஒரு வழியை காட்டணும். இது நீச்சோபமே ஆகக்கூடாது. ரெண்டு பேரிடத்துலயும் இந்த காமனான தோஷம் நீச்சோபமை. சங்கராச்சாரியது பெட்டர், ஏன்னா உபமித உபமை, உபமைக்கு உண்மை நேர உண்மை இல்லை என்பது சங்கராச்சாரியது யாதவ பிரகாசனை விட பெட்டரான இதுன்னு சொல்லாம தோறும். உபமித ஓமையாக இருந்தாலும் தோஷம் உண்டு. அது போன வாரமே பார்த்துட்டோம். y அப்படின்னு சொல்லிட்டு y இஸ் பேட் அப்படின்னா x இஸ் பேடுன்னு தான் அர்த்தம் இருக்கு. ஆகினால இன்னொன்னும் அந்த சிகப்பு கலர் ஒன்றும் ஓமை குத்தே ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சிவந்த தாமரைனா எழுதிட்டு போயிடலாம். இன்னொன்னு புண்டரீகம்ன்ற சப்தம் அமர கோஷத்துல மட்டும்தான் வெண்தாமரைன்னு சொல்லியிருக்கான். ஆனா சாயன பாஷ்யத்துல வெண்தாமரைன்னு இல்லை. அப்படி ஒருவேளை அமர கோஷ பிரகாரம் அந்த வெண்தாமரைன்னு வச்சுட்டு வெண்தாமரைன்னு எடுத்துட்டு வாழோன்றதுக்காக சேர்க்கிற பட்சத்துல ரத்த சிவந்த என்கிற ஒரு அட்ஜெக்டிவே போட்டுருக்கலாம். அந்த தாமரைக்கு ரத்த புண்டரீகம் என்றே சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி இல்லாட்டா அந்த சிவப்பை சொல்றதுக்கு எத்தனையோ உயர்ந்த பொருள்கள் இருக்கு, அதை போட்டுக்கலாம். இத்தனை தோஷங்கள் இதுல இருக்கு. ஆனா பாஷ்யக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சாய்கிற பாஷ்யக்காரர்ல ரெண்டு தோஷமும் இருக்கக்கூடாது. நீச்சோமை என்கிற தோஷமும் இருக்கக்கூடாது. அத மாதிரியாக முக்கியார்த்தத்தை சமானாதிகரணத்துக்கு உண்டான தோஷம் வரக்கூடாது. முக்கியார்த்தத்தை விட்டு கவுனார்த்தத்துக்கும் போகக்கூடாது. சிம்மஹா மாணவக்கான்ற மாதிரி அர்த்தத்துக்கும் போகக்கூடாது. அப்போ சமானாதிகரணமான பிரயோகத்துக்கு ஒத்து போகும்படியாகவும் நீச்சோபமை இல்லாதபடியாகவும் பாஷிகார் அர்த்தம் சாய்க்கிறார். அதுல மூணு விதமாக அர்த்தம் சாய்கிறது. கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு மூன்று விதமான அர்த்தம் சாய்க்கிறார். கம்த சப்தம் ஜலத்தை சொல்றது, இது பிரசித்த அர்த்தம். அதாவது டிக்ஷனரியிலேயே எழுந்திருக்கக்கூடிய சப்தம். கம் பிபதி இதி கபிஹி, கபிஹினா குரங்குன்னு அர்த்தம் பண்ணாமல் கம் பிபதி ஜலத்தை சாப்பிடுவது, ஜலத்தை குடிப்பது என்று அர்த்தமா இருக்கு. இந்த கம் பிபதி இதி கபிஹின்னு சொன்னா சூரியனை சொல்றது. சூரியன் தன்னுடைய கிரணத்தினால ஜலத்தை சாப்பிட்றான், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஜலத்தை சாப்பிட்றான். இது ஸ்ருதியிலேயே தைத்திரியம் ஆசர் வர்க்க ஸ்ருதியிலேயே கபிசப்தமானது சூரியனை சொல்லும்படியாக பிரயோகம் ஸ்ருதியிலேயே இருக்கு. இல்லாத, அதாவது முக்கியமாக கபின்னு சொல்றத காதல கேட்ட உடனே வரக்கூடிய அர்த்தத்தை விட்டு பாஷ்யக்கார சொல்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல இடங்கள்ல ஸ்ருதியில கபிசப்தம் சூரியனை சொல்லும்படியாக ஸ்ருதியிலேயே பிரயோகம் இருக்கு. அதாவது வேற ஒரு கவி உபயோகப்படுத்தினா அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்ருதியில இந்த பிரயோகம் இல்லாட்டா கூட தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த முக்கியார்த்தத்துக்கு அந்த கபி சப்தத்துக்கு லோகத்துல பிரசித்தமா இருக்கிற அர்த்தம் சொல்றதுக்கு தோஷம் வரும்போது அதை காரண சொல்லாக கொண்டு விற்பத்தி சொன்னா கூட தோஷம் இல்லை.
அப்படி தோஷம் இல்லாத இருக்கிறது மாத்திரம் இல்லாத சுத்தியிலேயே 2 இடங்கள்ல கபி சப்தம் சூரியனிடத்துல சூரியனை குறிக்கும்படியாக பிரயோகங்களும் இருக்கு. அதனால கம்பி பத்தி கபிஹி என்று காரண சொல்லாக கொண்டால் தன்னுடைய கிரணத்தினாலே ஜலத்தை குடிப்பவன் சூரிய வாக்கியாச்சு. அஸ்யதே இதிகாசம் அப்படின்னா விகசிதம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட சூரியனாலே விகசிக்கப்பட்டது, விகசிக்கப்பட்ட தாமரை. கப்பியாசம் என்கிற குண்டரீகம் என்ற சொல்லுக்கு தாமரை என்று அர்த்தம். அந்த தாமரை இரவுல இருக்கக்கூடிய தாமரை இல்ல, பகல் தாமரை, சூரியனாலே விகசிக்கப்பட்டிருக்கிற தாமரை. அப்போ தாமரையை கொடுத்துட்டா எந்த தாமரை அப்படின்னா உத்கிருஷ்டத்தை சொல்றது. இப்போ உபமைக்கு நீச்சோபமை என்கிற தோஷமும் இல்லை. அடுத்தது உபமை சொல்வதற்கு 2 அர்த்தம் பார்த்தோம். தெரியாத ஒன்றை தெரிவிப்பதற்கு உபமை சொல்லுவோம், அல்லது தெரிந்த பொருளையே அதனுடைய பெருமையை கூறுவதற்காக. உத்கிருஷ்ட உபமையா இருந்தா பெருமையை சொல்வதற்காக. அது உண்மையிலேயே மட்டமான வஸ்துவா இருந்தா அப்போ நீச்சோபமை கொடுக்குறான். நீச்சோபமை கொடுக்கறது தப்பு இல்லை. நீச்சோபமை உயர்ந்த வஸ்து கொடுக்கூடாது, தாழ்ந்த வஸ்துவுக்கு உபமை கொடுக்கணும். ஒரு வஸ்து அது ஏதோ ஒரு நாற்றம் அடிக்கிறது, துர்நாற்றம் அடிக்கிறது அப்படின்னா சொல்லலாம், ஐயோ போன நாற்றம் நாடுறா அப்படின்னு சொல்றான். அங்க நீச்சோபமை தப்பு இல்லை. ஆனா நீச்ச வஸ்துக்கு உத்கிருஷ்ட உண்மையை கொடுக்கக்கூடாது, உத்கிருஷ்ட வஸ்துவுக்கு நீச்ச உண்மையை கொடுக்கக்கூடாது. அதனால பகவான் உயர்ந்தவன், அவனுடைய திருமேனிய சாஸ்திரம் வர்ணிக்கிறது, வேதம் வர்ணிக்கிறது, அந்த இடத்துல நீச்சோபம் பொருந்தாது. ஆகினாலே ஒரு பொருளுடைய மேன்மையை குறிக்கவோ தாழ்மையை கீழ்மையை குறிக்கிறதுக்கோ ஊமை பயன்படுத்துறோம், அல்லது அறியாத பொருளை அறிவிப்பதற்கு பயன்படுத்துறோம். வெறும் தாமரை என்று சொல்லக்கூடாது. அந்த தாமரை நன்கு சூரியன் இருக்கு, அதாவது சூரியன் இருக்க வெயில் காலத்துல, அதாவது மேகத்தால மறைக்கப்படல, சூரியன் நன்னா இருக்கா, பகல் வேலை, அந்த நாளிலே சூரியனாலே விகசிக்கப்பட்ட தாமரை அப்படின்னு அர்த்தமா இருக்கு. சூரியனாலே விகசிக்கப்பட்ட தாமரை என்று சொல்லிட்டதுனாலேயே இது சொல்லால கிடைத்த பொருள். அப்போ ரவி விகசிதம் கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு ரவி விகசிதம் புண்டரீகம், கப்பியாசம் புண்டரீகம் என்ற சொல்லுக்கு ரவி விகசிதம் புண்டரீகம், சூரியனாலே மலர்த்தப்பட்ட தாமரை என்கிற பொருளார். இதுவே போறோம் அதனுடைய பெருமையை. தாமரை இது உயர்ந்த தாமரைய கண்ணுக்கு பகவானுடைய கண்ணுக்கு ஊமையாக கொடுத்துருக்கு. இப்போ ஒரு தாமரை சூரியனாலே இது சொல்லால கிடைத்த பொருள். இந்த ஒரு அர்த்தம் சொன்னா கூட போறோம், ஏன்னா மறைமுகமாக பொருள் கிடைக்கும். ஒரு தாமரை அது சூரியனாலே விகசிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அது குளத்துல இருக்குன்னு அர்த்தம். குளத்திலிருந்து பறிக்கப்பட்ட தாமரை சூரியனாலே விகசிக்க முடியாது. ஒண்ணு கேட்டா சூரிய கிரணம் பட்டுதுன்னா குளத்திலேருந்து தாமரை எடுத்து கரையில வச்சுட்டோம், பறிச்சு வச்சுட்டோம், உடனே வாடி போயிடும். சூரிய கிரணம் பட்டா வாடி போயிடும். அப்ப சூரிய கிரணத்தினாலே விகசிக்கப்பட்ட தாமரை என்று சொன்னதிலிருந்தே அது குளத்துல இருக்கு என்பது தானாக தெரியுது. பறிக்கப்படாத தாமரை, தண்டோடு கூடின தாமரை, நீர் நிறைந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை என்பது தானாக கிடைக்கிறது. அப்போ அப்படி இருந்தாலும், அதாவது சொல்லால கிடைக்கக்கூடிய பொருள் சூரியனாலே விகசிக்கப்பட்டது என்று இருந்தாலும், தானாக சூரியனாலே ஒரு கிரணமானது விகசிக்கப்பட, ஒரு தாமரையானது விகசிக்கப்பட வேண்டுமே, ஆனால் அது குளத்துல இருக்க வேண்டும், பறிக்கப்படாத இருக்கணும் என்பது தானாக கிடைக்கிறதுனாலே, அப்போ ஆக்சுவலா பாஷிகார் என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னா, கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிக்கட விகசித என்று 3 பொருள் சாதிச்சிருக்கார். கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு ஆழமான நீரிலே உண்டாயிருக்கிற, அத மாதிரியாக நாளத்தோடு கூடின பறிக்கப்படாத சூரியனாலே விகசிக்கப்பட்ட என்று 3 பொருள் சொல்லியிருக்கார். இதுல ரவிக்கட விகசித என்று சொன்னாலே மீது 2 பொருளும் கிட்டும். ஆனால் தானா பழுக்கிற பழத்தை நாம எதுக்காக பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கப்பியாசம், அதான் வேதத்துடைய சொல் எவ்வளவு இவ்வளோ உயர்ந்த சொல்லத்தான் அவ கொண்டு போய் அவ்வளவு நீச்சமான அர்த்தத்தை சொல்லியிருக்கா. இந்த 3 பொருளும் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிக்கர விகசித என்று வேதாந்த சங்கரத்துல பாஷிகார் சாட்சிய 3 அர்த்தமும் கப்பியாசம் என்கிற சொல்லிலே சொல்லாலேயே கிடைக்கிறதுன்னு சொல்ற பொழுது அத இது ஒண்ணுத்த ஒத்துண்டா மீது 2 ஒத்துக்கணும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக பாஷிகாரர் அந்த அர்த்தம் சாதித்தார். இப்போ சரி, இந்த நீருள்ள ஜலத்துல இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு
இந்த கப்பியாசம் என்கிற சொல்லே பறிக்கப்படாமல் கம்பீரமான நிறைய நீர் கொண்ட தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை என்கிற அர்த்தமும் கப்பியாசம் என்கிற சொல்லுக்கே வரும். கே உதகே பியாசகா ஸ்திதிஹி யஸ்ஸஹா அப்படின்னு பகுவீகி அர்த்தம் பண்ணால், அதாவது கே உதகே ஜலத்திலே எதனுடைய இருப்பு இருக்கிறதோ, அதாவது ஜலத்திலிருந்து பறிக்கப்படாமல் எது இருக்கிறதோ அப்படிப்பட்ட தாமரை, ஜலத்திலே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய தாமரை என்று அர்த்தமா இருக்கு. அதுக்கே அர்த்தம் பகுவீகி பண்ணா. அடுத்தது கம் பிபதீதி கபிஹி, அந்த முதல் அர்த்தம் போல ஜலத்தை குறிப்பது. அப்ப கபி சப்தமானது நாளத்தை சொல்லும், தண்டை சொல்லும். இததான் கம்பன் எடுத்திருக்கான். அப்போ நாளத்தை சொல்லும். கம் பிபதீதி கபிஹி என்பதற்கு சூரியன் என்கிற பொருளை சொல்லாமல் ஆக்சுவலா தாமரை தண்டுல பார்த்தா ஜலம் கோத்துட்டு இருக்கும், அப்படியே அதை உடைச்சா தெரியும், அது தண்ணி கொட்டும் சொட்டும். ஆகினால நீரோடு கூடின நாளத்தை உடையது. அப்போ அந்த நாளத்து மேலே அமர்ந்து இருக்கக்கூடியது. அதனால இது சோபாவகம், அதிக சோபையை காட்டுது. தனி தாமரை இல்லாமல் அந்த தண்டோடு கூடிய நீருடன் கூடின தண்டோடு கூடின தாமரை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வள்ளுவன் கூட சொன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் கம்பீராம்ப சமுத்பூத. அதிக ஜலம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய மனதளவிலே இருக்கும். இந்த காலத்துல எல்லாத்துக்கும் முன்னேற்றம், எல்லாத்துக்கும் லட்சணம் மாறி போகுது. முன்னேற்றம்னா நிறைய பணக்காரன் ஆயிட்டான், காரு பங்களா அவ்வளவு இருக்கானா முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்றோம். இது முன்னேற்றமாக நம்ம தேசத்துல நினைச்சதே கிடையாது. நேர்மை, நல்ல நடத்தை, பகவத் பக்தி, பண்பாடு இருக்கிறவன் தான் உயர்ந்தவனாக கணக்கு. அதனால இந்த வள்ளுவர் குரல்லாம் வச்சுட்டு அந்த வள்ளுவரெல்லாம் குரல் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்பாடு தெரிஞ்சுக்கலாம், சம்ஸ்கிருதி தெரிஞ்சுன்னு அந்த குரலை பார்க்கிறோம். வெள்ளத்தனைய மலர், ஏன்னா பெரும்பாலும் நல்ல இந்த குணங்கள்லாம் இருக்கா ஏழையா தான் இருந்திருப்பா பழைய காலத்துல. ஆகினால வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னா அங்க மலர் என்கிற சொல்லு மலர் நீளாது. ஒரு நிறைய ஜலம் இருந்தா தாமரை புஷ்பம் நீண்டு இருக்கும், கம்மியா ஜலம் இருந்தாலும் இல்லை. அந்த தண்டோட நீளம் அந்த இயற்கை பகவானுடைய படைப்பு எப்படி இருக்கு என்று சொன்னால், தாமரை தண்டு இப்ப ஒரு மரம், புங்க மரம், பூச மரம், வேப்ப மரம், ஏதோ எப்படியோ மரங்களை நடுறோம். அதுக்கு ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு உயரத்துல வளர்றது. ஆனால் தாமரை தண்டினுடைய நீளம் அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஜலத்தின் அளவுக்கு வளரும். அதுக்கு ஜலம் தான் தீர்மானம் பண்றது. அந்த நாளத்தினுடைய தண்டினுடைய நீளத்தை தீர்மானம் பண்ணுவது அந்த தாமரை குளத்தினுடைய ஜலத்தின் அளவு தீர்மானம் பண்றது. அப்ப வெள்ளத்தலைய மலர் நீட்டம் என்று சொன்னால் அங்க மலர் என்கிற சொல்லு ஆகு பெயராலே அதனுடைய நாளத்தை தண்டை சொல்றது. தாமரை மலர் தண்டின் நீட்டம் என்று அர்த்தம். ஏன்னா மலருக்கும் அது அந்த உயர்ந்த ஜாதி தாமரையாக இருந்தா அதிக 1000 இதழ்கள் கொண்டு இருக்கும், 100 இதழ் கொண்டு இருக்கும். அதுக்கு ஜலத்துக்கு சம்மந்தம் இல்லை, அது தாமரை ஜாதியை பொறுத்து தான் அமையும். ஆனால் அதனுடைய தண்டினுடைய நீளம் தான் அந்த குளத்தினுடைய ஜலத்தை பொறுத்து அமையும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அங்க மலர் என்கிற சொல்லு தண்டு நீட்டம் என்று அர்த்தம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு மனுஷனுடைய ஹிருதயம் எவ்வளவு சுத்தியா இருக்கோ அந்த அந்த தூய்மை, மன தூய்மையை பொறுத்து ஒருவனுடைய மேன்மை, பெருமை, புகழ் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது என்று அவன் சொன்னான். அப்படிப்பட்ட ஜலத்துல கம்பிபதி கபிகி நாளம் நாளே ஆசகா உபவேசகா எஸ்ய தது, அப்படி பறிக்கப்படாததாய் ஜலம் கோத்து கொண்டிருக்கக்கூடிய கண்டிலே அமர்ந்திருக்கிற தாமரை அப்படின்னு சொல்ற. இதுதான் நிறைய சம்பிரதாயத்துல இப்போ ஒரு லிட்ரேச்சரை எடுத்துட்டு பார்த்தா கூட வைஷ்ணவனுடைய லிட்ரேச்சர், அது நான் வைஷ்ணவன்றதுனால சொல்றேன், நான் சைவ பெருமைன்னு சொல்லல, ஒரு லிட்ரேச்சர்னு சொல்றேன். அப்பா சொல்லுவேன், நல்ல நல்ல விஷயம் எதுல இருந்து வேணா எடுத்துக்கலாம். உனக்கு சம்பிரதாயத்துல ஈடுபாடு ஆரம்ப காலத்துல எல்லாத்தையும் படிக்கூடாது. ஆனா நம்ம சம்பிரதாயத்தை பற்றிய ஒரு உணர்வு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா விட்டு எந்த புத்தகம் படிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுல ஒரு நல்லது இருக்கும், அதுல எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்பதான் நம்ம சம்பிரதாயத்தோட பெருமையும் தெரியும். கம்பேரிசன், ஏன்னா அறிவு என்பதே கம்பேரிசன் தான். கம்பேரிசன் இல்லாத அறிவு இருக்க முடியாது. அப்போ ஒரு சோப்பு வாங்கினா நம்ம இந்த சோப்பு லைப்பாய் வாங்கலாமா ஹமா வாங்கலாமான்னு ஒருத்தர் யோசிக்கிறான். அது மாதிரியா புஷ்பம் வாங்கினா மல்லி வாங்கலாமா
அல்லது முள்ள வாங்கலாமான்னு ஒருத்தன் யோசிக்கிறான். அப்போ அதனால எதுக்குன்னா லிட்ரேச்சரை வாசி பார்த்தா தெரியும், வைஷ்ணவாவுடைய லிட்ரேச்சர் கூட அவ்வளவு வசந்தா இருக்கு அப்படின்னு. ஒரு தாமரையை பத்தி, அதாவது வைஷ்ணவ லிட்ரேச்சர்ல நீங்க ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சுக்கோ, தூணை பத்தி எங்க வைஷ்ணவா சொல்லுதா, புஷ்பத்தை பத்தி எங்க சொல்லுதா, வண்டை பத்தி வைஷ்ணவ லிட்ரேச்சர்ல எவ்வளவு இருக்கு, பகவானே சொல்றேன் நான். லோக விஷயத்தை பத்தி வச்சுட்டா கூட மற்ற லிட்ரேச்சரையும் வாசிப்போம், நம்ம லிட்ரேச்சரையும் வாசிப்பா இருக்கும், அவ்வளவு உயர்வு இருக்கும். அதுல எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பிரிவா இந்த ஒரு தாமரையை வச்சுட்டு எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, மோட்சம் போனோன்ற ஆசை இருக்குவாருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், அப்பதான் ஜீவாத்மா விகசிக்கும். ஜீவாத்மா விகசிக்கிறது என்று சொன்னால் சொஸ்வரூப ஆவிர்பாவம், தன்னுடைய நிலையை தான் பெறுதல். மோட்சம் என்பது வந்தேரி இல்லை ஜீவாத்மாவுக்கு, தனக்கு தான் ஒரிஜினலா எந்த ஸ்டேட்ல இருக்கணுமோ அந்த ஒரிஜினல் ஆக்சுவல் நிலை என்ன இருக்கோ, ஸ்திதி இருக்கோ, அதை பெறது தான் மோட்சம். கேட்டா மோட்சம் அனித்தியமாயிடும், புதுசா கிடைக்கிறது மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மோட்சம் இவனுக்கு சொதசித்தம், அதை இவன் தவறி இருக்கான், அதை விட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்காக சொல்ற போது இந்த ஜீவாத்மா விகசிக்கணும் என்று சொன்னால், அந்த மோட்சம் போனோம் ஒருத்தன்னு சொன்னா சதாச்சாரியுடைய சம்பந்தம் வேணும். அந்த சதாச்சாரியர் ஜீவாத்மாவை தாமரையாக கட்ட பண்ணிட்டால் சதாச்சாரிய சம்பந்தம் ஜலம். அப்புறம் பகவானுடைய கிருபை சூரிய கிரணம் என்று இப்ப ஸ்லோகம் எழுதுறான். நம்ம விரிவா நம்ம லிட்ரேச்சர்ல இருக்கு, இதை பத்தி நிறைய பேசுவானதுக்காக கலியர் ஸ்ரீ சுக்தி கம்பனுக்கு திருப்பி வரணுன்றதுக்காக கோடு மட்டும் போட்டு காட்டுறேன். அப்போ சூரிய கிரணம் என்பது, சூரியன் என்பவன் பகவான், சூரிய கிரணம் என்பது பகவானுடைய கிருப்பை. அந்த பகவானுடைய கிருப்பை எப்ப வேலை பண்ணோம், இந்த தாமரையை மலர்க்கும் என்று சொன்னால் சதாச்சாரிய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்துல அந்த தாமரை இருந்தாதான், இல்லாட்டா அது அந்த கிருப்பையால பிரயோஜனம் இல்லை என்றதை இதை உதாரணம் கொடுக்குறார். அது மாதிரியாக அப்ப இது மூணுமே என்ன சொல்றது, பாஷிகார்த்தகாரம் கம்பீரமான ஜலத்தில இருக்கக்கூடிய, அதாவது அந்த குளமே வாடி போன குளம் அப்படி இல்லை, அரடி ஒரு அடி ஜலம் இல்லை, 10 அடி 5 அடி ஜலம் இருக்கக்கூடிய குளத்துல இது எல்லாம் ஆக்சுவலா ஒண்ணு சொன்னா மீதி எல்லாம் சாப்தமாக ஒண்ணுத்த சொல்லிட்டா மீதி 2 ஆர்த்தமாக கிடைச்சிடும். அப்படி இருந்தும் கூட வேத லிட்ரேச்சர் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சொல்லுக்கு இம்ப்ளை பண்ணி அர்த்தம் பண்ண வேண்டிய, இம்ப்ளைடு அர்த்தமாக மீதி எடுத்துக்க வேண்டாம், ஒரே சொல் அது இந்த 3 அர்த்தத்தையும் கொடுக்கிறது. ஆழமான நீர்நிலையிலே உண்டாயிருக்கிற, அத மாதிரியாக நாளத்திலே அமர்ந்திருக்கிற, பறிக்கப்படாத, சூரிய கிரணத்தினாலே விகசிக்கப்பட்ட என்று 3 அர்த்தமும். இப்ப ஒன்றுத்த சொல்லிட்டாலே மீது 2ம் ஆர்த்தமா கிடைக்கும். ஆனா அந்த சொல்லுக்கே கொடுக்கிற சக்தி இருக்கு. இது சம்ஸ்கிருதத்தோட பெருமையாகவும் பார்க்கணும். இவ்வளவு உயர்ந்த 3 பொருளை கொடுக்கக்கூடிய கம்பீராம்ப வேதாந்த சங்கரத்துல பாஷிகாருடைய பதம் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித என்று 3 பதம். இதுல ஏதாவது ஒன்றுத்த காமிச்சிட்டு மீதி 2ம் தானா கிடைக்கிறதுன்னு சொல்லாமல் அந்த 3 சப்தம், இந்த 3 சப்தத்துக்கு காரணம் என்னன்னா, பாஷ்யக்காரர் பாஷ்யத்துல ஆரம்பத்துல சாட்சிய போது எங்கேயும் பாஷ்யக்காரர் தான் சொல்றேன்னு பயன் பண்ணிக்கிறதே கிடையாது. பகவத் போதாய நகதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்ரவృత్తిம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியா. இவ்வளோ பெரிய பாஷ்யம் என்பது ஒரு லைஃப்ல வாசிச்சு முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தத்தை எழுத என்ன சொல்ற, எழுத்து என்னது சொல்லு என்னதே தவிர இது எதுவுமே பெரியவா சொல்லாது இதுல கிடையவே கிடையாது. பகவத் போதாயனுக்கு தான் விஸ்தீர்ணம். போதாயனர் என்பவர் விருத்தி எழுதியிருக்க, அப்புறம் வாக்கியக்காரன் இருக்கா, ஆழ்வார்கள் இருக்கா. அதனால அங்க பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு, பூர்வாச்சாரியர்கள் சுருங்க சொல்லியிருக்கா. அந்த ஆச்சாரிய சப்தத்துல ஆழ்வார்களும் சேர்ந்தவா. அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் ஒரே லைன். சங்கராச்சாரியுடைய ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, முதல் எடுத்தோடனே அத்வைத மதத்தை அவர் சொல்ற, அதான் தானாவே அத்வைத மதம் உபன்யாசம் பண்ற. உபன்யாசம் பண்ணிட்டு நல்லா நிறைய பக்கம் அத்வைத மத உபன்யாசம். இந்த அத்வைத மதத்தை நான் சூத்திரங்கள்ல காட்டுறேன் அப்படின்றது அவருடைய இது சபதம் ஆரம்பத்துல. நம்ம பாஷைக்காருக்கு இன்ட்ரோடக்ஷனே கிடையாது, மகள ஸ்லோகம் அத்தோட சரி. பெருமாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் மகள ஸ்லோகம், அடுத்து ஒரு லைன், இவ்வளவு மகா கிரந்தத்துக்கு ஒரே லைன்.
சொல்லப்பட்டவரையெல்லாம் மகான்கள் சாட்சியது. நான் என் சப்தத்தால சொல்றேன். அத சூத்திரத்துல இருந்தேன். சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணல பெரியவா. அதுல நான் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றேன். அவர் அத்வைதத்தை சூத்திரத்துல காட்டுறேன்னு சொன்னார். இவர் விசிஷ்டாத்வைதத்தை சூத்திரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லல. சூத்திரங்களுடைய அக்ஷரங்கள் வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. எதை வச்சிருந்தா பெரியவா ஆழ்வாராச்சாரியாருடைய போதாயனுடைய புத்தி, வாக்கியக்காரர் ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்தி, இதை மனசுல வச்சுட்டு இந்த சூத்திரத்துடைய எழுத்துக்கள் விளக்கப்படுகின்றன. எழுத்துனா என்ன அர்த்தம்னா பிகுதி பிரத்யம். பகுதி என்ன, விகுதி என்ன, ஒரு சொல்ல உடைச்சு, அதாவது சென்டென்ஸுக்கு மட்டும் சூத்திரத்தினுடைய சப்தத்துக்கு மட்டும் அர்த்தம் இல்லை, அந்த சப்தங்களை உடைச்சு அந்த உடைச்ச சப்தத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கு என்ன, விகுதிக்கு என்ன பொருள் என்று இங்கு காட்டப்படுகிறது. அவ்வளவுதான். நான் என் சித்தாந்தத்தை காட்டுறேன்னு சொன்னேன். ஆச்சாரிய சப்தம் ஆழ்வார்களையும் காட்டுது. நல்லா அருளி செய்வ, நல்லா தெரிஞ்சு காலக்ஷேபம் பண்ணவா, சிவபாஷித்த வாஷா, இது உளன் எனில் உளன், அவன் அருவம் உளன் எனில் உளன், அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனன இளனன இது குணமுடவையில் உளன் இது தகமையோடு ஒழிவு இளன் பறந்து. இதுதான் அப்படியே அந்த பங்கியா மாத்திரன்னு கரெக்டா சொல்லிடுறோம். அதான் பல பாசுரங்கள் அப்படியே பங்கியாக அந்த இடத்துல மாறி இருக்கு. எதுக்கு சொல்ற அப்படின்னா அந்த ஆச்சாரிய சப்தத்தால ஆழ்வார்னு சொல்லப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சுவாமிக்கு முன்னாடி இருந்த சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் எழுதிருக்குவாளா இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், இவ மொத்த பேரும் இந்த விஷயத்த தாமரை ஒரு அருளி செயல் இருந்தா செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழு உண்டோ அவன் கண்டீர், அப்படி எங்க பார்த்தாலும் பெருமாளுடைய கண்களுக்கு தாமரை புஷ்பத்தை உதாரணமாக கொடுத்துருக்கா. அப்படி கொடுத்த இடத்துல இப்ப கலியன் என்ன பண்ற, இந்த 3 விஷயத்தையும் சொல்லும்படியாக கலியன் எழுதியிருக்க ஸ்ரீசூக்தியை பார்த்தோம்னால் முக்கியமாக இந்த கலியனுடைய ஸ்ரீசூக்தி. இப்ப நம்மாழ்வார் செய்ய தாமரை கண்ணனாய் அப்படின்னு சாதிச்சிருக்க. ஆனா கலியனுடைய ஸ்ரீசூக்தி ஸ்பஷ்டமாக இந்த விஷயத்தை, அதாவது இந்த கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு பொருள் சொல்லும்படியாக இருக்கு. அதிலிருந்து எடுத்துட்டு இன்னொரு பாருங்க, இப்போ கலியன் பாஷிகாராவது ஆச்சாரிய ஸ்தானம் வகிச்சவர், இங்கேருந்து காஷ்மீரத்துக்கு போன, அங்க போதாயன புத்தி எல்லாம் பாஷ, இத கம்பன் எழுதுறான். அவன் நமக்கு தெரியாத அவனுடைய ஹிஸ்டரி. இப்போ சங்கராச்சாரால எழுத முடியாத, யாதவ பிரகாஷால எழுத முடியாத ஒரு கம்பன் எழுதுறான். சங்கராச்சாரியவர் ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சவர், ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்த அவர் உபமித ஊமையாக அர்த்தம் வந்துங்க. ஆனா ஒரு கம்பன் அவன் சுமுஷ்டனால, கம்பீராம்ப சமுத்பூத சுமுஷ்டனால, இந்த பாஷிகாருடைய 2 பதம் இவனுடைய பாசுரத்துல இருக்கு. அதாவது மறுபடியும் ஒரு தடவை பாசுரத்தை சொல்றேன், போன தடவை சொன்னேன், கம்பனுடைய பாட்டை சொல்றேன், அப்புறம் கலியனுடைய ஸ்ரீசுக்திக்கு போலாம். அவன் என்ன பண்றா, சூர்பனக போறா. சூர்பனக போய் ராவணத்துல முறையிடுறா, இத மாதிரி என் காதையை மூக்கியா அரிச்சுட்டான் அப்படின்னு சொல்றா. அங்க மறுபடியும் கொஞ்சம் ரீகேப் பண்றேன். அங்க தனித்தனியாக வர்ணிச்சிருக்கா. முதல் நூல்ல வால்மீகி ராமாயணத்துல ராமனை பத்தி முதல்ல வர்ணிச்சிருக்கா. அப்புறம் அப்படிப்பட்ட ராமனுக்கு வலது கையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் என்று ஒருவன் இருந்தான் அப்படின்னு ராமஸ்ய தட்சிணோ பாகு என்று சொல்றார். அந்த இடத்துல விஷாலாட்சகா, அங்கேயும் இந்த கண்ணை பத்தி வர்ணிக்கிறாவோ. ஆனா என்ன பண்றா, அகந்த கண்ணை உடையவன் அப்படின்னு அவருடைய பகவானுடைய திருமேனியை வர்ணிக்கிறா. அகந்த கண்ண உடையவன் வர்ணிக்கிறா. அத மாதிரி லக்ஷ்மணனை வர்ணிக்கிறா. அவன் தனித்தனியா வர்ணிக்கிறா. திவச்சனமாக அங்க இல்ல, தனித்தனியா வர்ணிக்கிறா. இப்படி இருக்கு அங்க பாசுரம். ஆனா வர்ணிச்சிருக்கா, பெருமாளுடைய கண்ணையும் அவன் வர்ணிச்சிருக்கா. ஆனா இவன் என்ன பண்ணா, அங்க ராமனை தனியா லக்ஷ்மணனை தனியா வர்ணிச்சத ஒன்னாக்கி திவச்சன பிரயோகம், சம்ஸ்கிருதத்துல திவச்சன பிரயோகம். இந்த இடத்துல அவன் என்ன பண்ணா, பலர்பால் சொல்லாக பயன்படுத்துறான். வந்தனை முனித்தலைவர்பால் உடையர் வானத்து இந்துவின் முகத்தை எரி நீரில் எழு நாள கந்த மலரை புருவு கண்ணர். இந்த பாஷிகார் 3 அட்ஜெக்டிவ்ல 2 அட்ஜெக்டிவ் போட்டுதான். ஏற்கனவே சொல்றேன், இதுல ஏதாவது 1 போட்டாலே மீதி 2 சாப்பியமாக கிடைக்கும். அதுல 2ஐ இவன் பயன்படுத்தியிருக்கான். அதாவது வந்தனை முனி தலைவர்பால் உடையர். இதை சூர்பனக ராவணன் கிட்ட சொல்றா. அவளை பார்த்தாலே பெரியவாளை ஆசிரியவாளாக தெரியுது. பெரியவர்களை வணங்குபவர்களாக தோன்றுகிறார்கள் அவர்கள். அது மாத்திரம் இல்ல, அவ நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ணக்கூடியவா என்பது தெரிகிறது. இந்த உலகத்துல அவர்களுக்கு சமமான அழகு உடையவர்கள் யாரும் இல்லை. அவ்விருவர் வானத்து இந்துவின் முகத்தை,
ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பூர்ண சந்திரன். ஒரு முகத்துக்கு சந்திரனை ஊமையாக கொடுத்தால் அதை பூர்ண சந்திரனாகத்தான் சொல்ல வேண்டும். அதாவது கவி சமயத்துல மலர் கண் அப்படின்னு சொன்னா தாமரை கண் என்று தான் அர்த்தம் சொல்ல வேண்டும், புளியம்பூ கண் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி சந்திரன் போன்ற முகம் என்று சொன்னால் பௌர்ணமி சந்திரன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப ராமலட்சுமணனுடைய முகம் எப்படி இருக்குன்னா, இன்னும் கேட்டா ராகா சந்திரன் என்று சொல்ல வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரனுடைய முகத்தை ஒத்தவர்கள். வானத்து இந்துவின் முகத்தை எரி நீரில் எழுநாள கந்த மலரை பொறுவு கண்ணர். கப்பியாசந்த சப்தத்துல பாஷிகார சாட்ச 3 அர்த்தத்துல 2 அர்த்தத்தை சேர்க்கிறான். அதுல இன்னொன்னு என்ன சேர்த்திருக்கான்னா, இவர்களுடைய முகம் சந்திரனாக இருக்கு. ராகா சந்திரனை ஒத்து இருக்கக்கூடிய முகத்துல தாமரைகள் மலர்ந்த தாமரை இருக்கிறது. அப்போ ஆக்சுவலா என்ன பண்ணா, சந்திரன் இருந்தா தாமரை விகசிக்காது. ஆனா இங்க என்ன சொல்றான், அந்த முகத்துல இது ஒரு ஆச்சரியம். இந்த தாமரைகள் சூரியனாலே விகசிக்கப்பட்ட தாமரை போல இருக்கு. ஆனா சந்திரன் முகத்துல இருக்கு. சந்திரனை போன்ற ராகா சந்திரனை போன்ற முகத்திலே சூரியனாலே அலர்த்தப்பட்ட தாமரையை ஒத்த கண்களை உடையவர்கள். இந்துவின் முகத்தை வானத்து முகத்திலே எரிநீரில் கம்பீராம்ப சமுத்திர, அது ஜலம், ஒரு குளத்துல ஜலம் அதிகமா இருந்தா குளத்துல கூட அலை எழும். அதாவது சமுத்திரம் மாதிரி நதி மாதிரி அலை இல்லை என்று சொன்னாலும் கூட நிறைய ஜலம் இருக்கிற பொழுது குளத்துல கூட அலை வரும். அலையானது ஏன்னா காத்து மேல் லேயர்ல காத்து அடிக்கும் பொழுது ஜலம் அடிக்கும். இருக்கிறதே 1 அடி 1 அடினா ஜலம் எழாது. அப்ப கம்பீரமான ஜலம் இருக்கணும் குளத்துல, அப்பதான் குளத்துல அலை வரும். அதனால எரிநீரில் அலை எடுக்கக்கூடிய நீரை உடைய தடாகத்தில் அப்படின்னு அர்த்தம். கம்பீராம்ப சமுத்பூத, நிறைய ஜலம் இருக்கிற குளத்துல நாளம்னா தண்டு, அது எழுந்து ஃப்ரெஷ்ஷா எழுந்து ஜலத்தை உறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நாளம் தண்டு, தாமரை தண்டிலே இருக்கக்கூடிய கந்த மலர், கந்தம் கொண்ட மலர், நல்ல மனம் கொண்ட மலர். ஏன்னா பகவான் சர்வகந்தன் சுதி சொல்லிருக்கு. அவன் எப்படி சிவவைஷ்ணவாச்சாரியால் ஆசிரிச்சுக்கான ஆக்சுவலா பெரிய நம்பியுடைய சிஷ்யன் என்று சரித்திரத்துல வித்தியாசம் இருக்கு கம்பன் விடயத்துல. ஆனா பெரும்பாலானவர் சொல்றது அவன் பெரிய நம்பிக்கிட்ட ராமாயண கதையை கேட்டான் என்று. ஆகையினாலே கந்தமலர் சர்வகந்தகா, பகவான சர்வகந்தன் என்று சொல்றது சாஸ்திரம். அதையும் கொண்டு வந்து சேர்த்து கம்பீரமான ஜலத்தை கொண்ட தாமரை ஜலத்தை கொண்டு அலை இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்ட, அதனால கம்பீரமான அதிகமாக நீரை பெற்றிருக்கக்கூடிய தடாகத்திலே அந்த ஜலம் அதிகமா இருக்கிறதுனால நீண்டு இருக்கக்கூடிய தாமரை தண்டிலே அமர்ந்து இருக்கக்கூடிய கந்த மலரை, மனம் கொண்ட தாமரை மலரை பொறுவு கண்ணர், அதை தோற்கடிக்கக்கூடிய கண்ணை உடையவர்கள். அவ நீச்சோம கொடுத்தா எவ்வளோ, அது கூட வேற வழியில் உபமை கொடுத்தானோ. ஓமையை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான் ஓமை கொடுக்க முடியும். ஆக்சுவலா இந்த தாமரையை கூட ஊமையாக கொடுக்க முடியாது. ஆனா வேற வழியில கொடுத்தாகணும். தெரிஞ்ச விஷயத்தை தான் ஊமையாக கொடுக்க முடியும். அதனிடத்திலே போட்டி போட்டு அதை தோற்கடிக்கக்கூடிய கண்ணர் என்று சொல்றேன். இந்த கண்ணர் என்கிற சப்தம் இவன் 2ஆவது சேர்த்து போட்டுதான். அது மாத்திரம் இல்ல, கடல், அப்படிப்பட்ட கடலை உடையவர். கையர், அப்படிப்பட்ட கையை உடையவர்கள், அப்படிப்பட்ட கை. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆழ்வாருடைய அதே பாசுரம், கலியனுடைய பாசுரம். இது அதிக சொற்கள் கலியனுடைய பாசுரத்தோட ஒத்து போறது. இன்னொன்னு, அங்க முதல் நூலிலே, அதாவது வால்மீகி ராமாயணத்திலே தனித்தனியாக வர்ணித்திருப்பதை இப்ப ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு காரணம், எந்த பாசுரம் கலியனுடைய பாசுரம் கம்பன் மனசுல ஓடித்தோ அந்த பாசுரத்துல இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்று ஒரு பதம் இருக்கு. அதுக்கு 25 வியாக்கியானம் பண்றேன். இருவராய் வந்தார் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் கிந்தாழ மகரம் சேர்குலை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அந்த இருவராய் வந்தார், அதனால்தான் இவன் என்ன பண்ணிட்டான், 2த்தையும் ராமலட்சுமணன் 2 பேரையும் சேர்ந்துட்டான். ஏன்னா அந்த பாசுரத்துல அதுவும் தலைவி, இங்க சூர்பனக வாக்கியம், அங்க நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய தலைவியினுடைய பாவம். அங்க ஆழ்வாருக்கு பெருமாள் மேல காமம், இங்க சூர்பனகிக்கு பெருமாள் மேல காமம்.
இங்க இவள் ஒரு பெண்ணு, அங்க ஆணா இருக்கக்கூடிய ஆழ்வார் பெண் வேஷம் தரிச்சிட்டு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணா, இந்த பாட்டை எழுதும் பொழுதோ இப்ப செய்ய தாமரை கண்ணனாய் உலக எழுமுண்டோன்னு எத்தனையோ பாசுரங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு நாயிகா பாவத்துல கலியன் சொன்ன பாசுரத்தை மனசுல வச்சிருந்து இந்த பாட்டை எழுதுறான். ஏன்னா கலியன் அங்க நாயிகையா இருந்து பகவான காமத்தினால் அனுபவிக்கிறார், பக்திய சிங்கார பக்தியால் அனுபவிக்கிறார். இங்க இவள் உண்மையிலேயே காமப்பட்டு, பெருமாளிடத்துல காமப்பட்டு, அதுவும் 2 பேர் இடத்துலையும் காமப்பட்டா. அது இவளுடைய காமம் எவ்வளவு கோணலானது அப்படின்னு சொன்னா, எனக்கு வேணாமா, நான் சுவாமியா இருக்கேன், எனக்குதான் இது லக்ஷ்மணன் சின்னவனா இருக்கான், நல்லவனா இருக்கான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் பாரு ஆம்பியா இருக்கா, அவனுக்கு ஆம்பியா இல்லை, அவனை ஆசைப்பட்டுதான் அங்க போனான். அவன் சொன்னா யாராவது சுவாமியை விட்டுட்டு கீழே ஒர்க்கரை ஆசைப்படுவாளா, அங்க போனான். அவளுக்கு அந்த காமமே தோஷமான காமம், அவளிடத்துல இருந்த காமம். ஆனா கலியனுடைய காமத்துல அது தோஷம் இல்லை. ஆனா இவர்கள் அப்படின்னா இந்த பாசுரம் பின்னாடி அனுபவிப்போம். மைவண்ணன் அதுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குட இருபார் இறங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அந்த இருவராய் வந்தார் என்பதனாலே முதல் நூலுக்கு மாறுபட்டு இவன் என்ன பண்ணா, பலர்பால் சொல்லாக ராம லக்ஷ்மணன் 2 பேருக்கும் இந்த ஊமையை கொடுத்தான். கைவண்ணம் தாமரை, இங்க கடல், கையர் பதம் இந்த பாசுரத்துல, கம்பன் பாட்டுல கை தாமரை கமலம் அரவிந்தம் 3 சொற்களை ஒரே பாசுரத்துல கலியன் பயன்படுத்துற. கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அகுதே. அதே பதங்கள் அப்படியே இருக்கு இந்த கம்பராமாயணத்துல. இன்னொரு கேள்வி கேட்டோம், அங்க பகவானுக்கு முகம் வானா, அதாவது வாய் வானா 1, முகம் வானா 1, கைகள் 2, திருவடிகள் 2, அது மாதிரி கண்கள் 2. அப்படி இருக்குச்சே கண் இணையும் அரவிந்தம் என்று கண்ணை மட்டும் 2ஆ சாட்ச, மற்றதெல்லாம் ஒருமையில பயன்படுத்தியிருக்க. கைவண்ணம் தாமரை, கைவண்ணம் தாமரை கமலம் போலும், கண்ணினையும், அங்க மட்டும் இணை சப்தம், கண்ணினை, கண்களும் அரவிந்தம், அடியும் அகுதே, அடிகளும் அகுதே என்றோ அடி இணையும் அகுதே என்றோ அவர் பயன்படுத்தல. அப்போ அங்க ஏன் கண்ணுக்கு மட்டும் இணை என்று போட்ட? ஏன்னா அப்படின்னு சொன்னா, லோகத்துல இந்த மற்ற அவயங்கள் கையும் காலும் இருக்கு, அது ஒரு கையால ஒரு காரியம், இன்னொரு கையால இன்னொரு காரியம் பண்ணலாம். கால் இருக்க, ஒரு காலால ஒரு காரியம், ஒரு காலால இன்னொரு காரியம் பண்ணலாம். 2மே சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணியே ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அவனால் கண்கள் 2 சேர்ந்து ஒரே காரியத்தை தான் பண்ணும். அப்போ இது விழித்து கொண்டு இருக்கக்கூடிய கண்கள், கட்டாட்சிக்கக்கூடிய கண்கள். ஏன்னா ரவிகர விகசித்த, அதாவது இரவு தாமரை அல்ல, இது மலர்ந்த தாமரை, சூரியனாலே விகசிக்கப்பட்ட தாமரை. சூரியனாலே விகசிக்கப்பட்ட தாமரைன்னு கலியனானவர் வெளிப்படையாக சொல்ல பயன்படுத்தாட்டாலும் இந்த இணை என்கிற சப்தத்தை பயன்படுத்திருக்க. அப்படின்னா என்னன்னா, கண்கள் 2க்கு காரியம் 1, கைகள் 2 ஒரே காரியத்தை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கால்கள் 2 ஒரே காரியத்தை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா கண்கள் 2 சேர்ந்து ஒரே காரியத்தை தான் பண்ணும். கண்கள் 2 என்றாலும் காட்சி என்பது ஒன்றல்லோ. எத்தனையோ பாட்டுல எல்லாம் கூட சொல்றாங்க, எல்லா பாட்டுலயும் பழைய கால சினிமா பாட்டுல கூட இந்த விஷயம் இருக்கு. பழைய கால பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா அப்படின்னு பழைய கால பாட்டு. இப்ப சமீப கால பாட்டு கண்கள் 2 என்றாலும் காட்சி என்பது ஒன்றல்லோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 கண்ணால 2 வஸ்துவை பார்க்கவே முடியாது. 2 கண்ணும் சேர்ந்து ஒரே காரியத்தை தான் பண்றது. அப்போ 2 கண்ணாலையும் செய்யக்கூடிய காரியம் ஒன்னாக இருக்கிறதுனாலே கண்ணுக்கு காரியம் என்ன, பார்க்கறது தான். அப்போ மூடி இருக்கக்கூடிய கண்கள் இல்ல, இந்த தாமரை 2 கூம்பின அந்த கண் இணையும் அரவிந்தம் என்று அவர் பதப்பிரயோகம் பண்றதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இவை இரவு தாமரைகள் அல்ல, கடாட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாமரை. ஆனா இவ்வளவு வேஷமும் கலந்து போச்சு. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, இந்த பாசுரத்துக்கு மேல பார்ப்போம். ஏன்னா இருவராய் வந்தார் என்பதற்கு 17 அர்த்தமோ 18 அர்த்தமோ வியாக்கியானத்துல இருக்கு. அது மாதிரி என் முன்னே நின்றார்ன்றதுக்கு 9 அர்த்தமோ ஏதோ இருக்கு. இந்த இணையுன்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஏறக்குறைய ஒரு அந்த முன்பாசுரம் பின்பாசுரத்தை சேர்ந்து வச்சுட்டு இந்த பாசுரத்தை பார்த்தால், கார்த்தால உட்காண்டோம், திருவாராதம் மட்டும் ஷாட்டுக்கு உட்காண்டா சாயங்கால சந்தியாவனம் வரை இந்த ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லலாம்.
அவ்வளவு ரசமான வியாக்கியானங்கள் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவு அர்த்த கர்ப்பமும் இருக்கு அதுல. நமக்கு வேண்டிய அளவுக்கு என்று சொன்னால் கண் இணையும் என்கிற சப்தத்தை அவர் பயன்படுத்தினாலே கால்களுக்கும் கைகளுக்கும் கண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டுறது மாத்திரம் நோக்கமுள்ள ஆழ்வாருக்கு என்னை கட்டாட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய கண்கள், அதாவது மலர்ந்து அப்படி கட்டாட்சித்துனே என்னுடைய நாயிகா பாவம் போச்சு. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, அவனை காதலனாக பார்த்து பக்தி சிங்கார புத்தியாக நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுனோ, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. பெருமாள் சாட்சாத்காரம் கொடுத்த அப்ப இவள் நாயிகாயா இருக்கிறவள் ஏங்கிறவள் என்ன பண்ணணும், பகவான கட்டி தழுவி இருக்கணும். ஆனா விழுந்து ஆழ்வார் என்ன பண்ற, கத்திரியர் தான் அவர், அவருக்கு அபிவாதனம் உண்டு. பெருமாளை பிரதட்சணம் பண்ணி விழுந்து சேவிச்சு அபிவாதியை பார்க்க வச்சு அவனை ஆப்னவானு அவர் பாட்டுக்கு அபிவாதனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்திய சிங்கார புத்தியாக காண்பிச்சவர் அந்த திருமேனியை சேவிச்ச உடனே இவன் சாட்சாத் எம்பெருமான் என்ற எண்ணம் வந்துருக்கு. அப்போ சேடசேஷி பாவம் வந்துருக்கு. இந்த நாயிகா பாவம் மறைய சேடசேஷி பாவம் வர விழுந்து அபிவாதனம் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் ஆழ்வார். அதை காட்டுற இந்த பாசுரத்துல. ஏன்னா கண்ணினையும் அரவிந்தம் என்பது ரெண்டு கண்களும் சேர்ந்து ஒரு செயலை பண்றது என்பது மாத்திரம் நோக்கம் இல்லை. அதாவது குளிர கட்டாட்சிக்கக்கூடிய கண்கள், அவனுடைய கருணையை காட்டக்கூடிய கண்கள். கையால கருணையை காட்ட முடியாது, காலால கருணையை காட்ட முடியாது, ஆனா கண்களால தான் கருணையை காட்ட முடியும். அப்போ அவன் இப்படி நான் ஏங்கி இருந்த என்னை குளிர கட்டாட்சித்த கண்கள் ரெண்டும் தாமரையாக இருக்கிறது. அப்போ மூடிக்கொண்டு இருக்கிற தாமரை இல்லை, இரவு தாமரை இல்லை, பகல் தாமரையாக சூரியனாலே விகசிக்கப்பட்டு இருக்கிற நிலையில அவனுடைய கண்கள் இருந்தது. அப்படிப்பட்ட தாமரை இருந்து குறிப்பால உணர்த்தினர். அப்ப ஆழ்வார் குறிப்பால ரவிகர விகசித்த என்பதை இணை என்கிற சொல்லாலே அந்த இடத்துல காமிச்சிருக்க. அதை மனசுல வச்சுட்டு இவன் வந்தனை முனி தலைவர்பால் உடையர் வானத்து இந்திவின் முகத்த எருநீதில், அது தவிர கலியுடைய ஸ்ரீசூக்தி நீர் ஆர் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன் நீர் ஆர் கமலம் போல். அதுல இருந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, சூரிய அதாவது ஆழமான நீர் ஆர் கமலம், ஆழமான ஜலத்திலே இருக்கக்கூடிய கமலம் என்று ஏற்கனவே சாட்சிருக்கார். தனியாகவும் சாட்சிருக்கார். இந்த பாசனம் தவிர மடல்லையும் சாட்சிருக்கார். அதாவது நீர் ஆர் மலர் கமலம் கொண்டோர் நெடுங்கையால் என்று சாட்சிருக்கார். ஆகையினால அவருடைய பாசுரத்தை மனசுல வச்சுட்டு 3 பாசுரத்தை மனசுல வச்சுட்டு இவன் எரி நீரில் எழுநாள கந்த மலரை பொருவு கண்ணல் என்ற பதப்பிரயோகம் பண்ணான். அதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு கம்பனுக்கு கண்ண அந்த கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு கம்பன் வர்ணிச்சது சங்கராச்சாரியாலையோ யாதவ பிரகாசாலையோ அடைய முடியல. அப்படின்னா இதனால என்ன தெரியுதுன்னா, இது வைஷ்ணவ சம்பிரதாயமாக வரக்கூடியது. அதாவது நமக்கு ஒருவேளை ஒரு சப்தத்துக்கு நம்மளால அர்த்தம் பண்றதுக்கு தெரியாம நாம மயங்கினாலும் கூட, ஐயோ இந்த சப்தத்துக்கு நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் பொருந்தலை என்று சொன்னால் கூட பயமே இல்லாமல் எந்த சொல்லுக்கு நம்மால இது நீச்சோமையாகுமோ இருக்கு, இது பகவத விசாரத்துல கொண்டு போய் விடும் போல இருக்கு, என்ன பண்றதுன்றது நினைக்கக்கூடிய இடத்துல உடனே நாம ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளையும் பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்திய பாஷா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சொல்லுக்கு சரியான பதிலை நம்மால சாதாரண நம்ம மாதிரி மனுஷாதார கூட கண்டுபிடிக்க முடியும் என்பதை இது காட்டுது. அடுத்தது கலியனுடைய ஸ்ரீசுக்தி. கலியன் ஒரு சில கோணத்துல பகவான் அனுபவிச்ச மாதிரி வேற எந்த ஆழ்வார்களும் அனுபவிக்கல என்று சொல்லலாம். அதுல 20 பாசுரங்கள். அந்த 20 பாசுரங்கள்ல கலியன் என்ன பண்ற, ராமனுக்கு விஜயம் ஏற்பட்டது, அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அவருக்கு தோல்வி ஏற்பட்டது. அப்போ என்ன ஆகும் என்று பயப்படக்கூடிய ராட்சசர்கள் பயந்து போய் தோற்றவர்கள் ஆடக்கூடிய ஒரு கூத்து, ஜெயிச்சவர்கள் ஆடக்கூடிய கூத்து ஒன்றோ, இலக்கியங்கள்ல ஜெயித்தவர்கள் ஆடக்கூடிய கூத்து என்று ஒன்று உண்டோ, தோற்றவர்கள் ஆடக்கூடிய கூத்து என்று ஒன்று உண்டு. அதை சொல்லக்கூடிய ஒரு சொல், அதாவது சப்தானுகாரம் என்று பெரியாச்சாம்பிள்ள வியாக்கியானம் பண்ற. பொங்கத்தம் பொங்கோ என்ற அந்த சொல்லுக்கு தனித்தனி அர்த்தம் இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல, வேற எந்த இலக்கியத்திலும் இல்லை. ஆனா அது ஒரு சப்தானுகாரம். அது மாதிரி குளமணி தூரமே என்பது ஒரு சப்தானுகாரம் என்று எழுதுற. அப்போ அது ஒரு ஒலி குறிப்பு.
தோற்றவர்கள் ஆடக்கூடிய கூத்தினுடைய ஒரு ஒலி குறிப்பு என்று அவர் சொல்றார். 20 பாசுரத்தால ராமனுடைய குணத்தை, லங்கையில் இருக்கக்கூடிய ராட்சசர்களுடைய நிலையை அடைந்து கலியன் அனுபவிக்கிறார். அப்படி இப்படி இந்த ஒரு இத மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்துட்டு கூட நாயிகா பாவம் மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு கேரக்டரை எடுத்துட்டு கூட பகவானுடைய குணத்தை அனுபவிக்க முடியும் என்பதை காட்டக்கூடிய இதுல அவர் பண்றார். அப்போ 2 தசகம் அது. அந்த 2 தசகத்தை மனசுல வச்சுட்டு பல பாடல்கள் இவன் எழுதியிருக்கான், கம்பன் பாடல் எழுதியிருக்கான். அந்த தசகத்தினுடைய பொருளை மனசுல வச்சுக்கிறது, ஒரு சில சப்தங்களை அப்படியே கையாளுறது. அந்த இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை ஏற்றுகின்றோம் நாத்தழும்ப என்று சொல்லக்கூடிய 2 தசகங்கள், கலியுடைய தசகங்கள். அதை மனசுல வச்சுட்டு இவன் எழுதியிருக்கான் பாட்டு. அதுல இந்திரஜித்து மாண்டான், லக்ஷ்மணனால கொலை பண்ணப்பட்டான். அது மாதிரி அக்ஷகுமாரன் அனுமாரால கொலை பண்ணப்பட்டான். அக்ஷகுமாரன் கொலை பண்ணப்பட்டது சுந்தரகாண்டத்துல வருது, இந்திரஜித்து கொலை பண்ணப்பட்டது யுத்த காண்டத்துல வருது. இன்ஃபேக்ட் ராமாயணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ராமனை விட அனுமானுடைய போரானது உயர்ந்தது, லக்ஷ்மணனுடைய போர் உயர்ந்தது. ஏன் என்று சொன்னால் ராவணனை விட கெட்டிகாரன் இந்திரஜித், அவனுடைய முன்னூறு பிள்ளையான அக்ஷகுமாரன் ராவணனை விட சிறந்தவன். இப்போ ராமன் தன்னுடைய வீரத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா உண்மையில யாரை கொலை பண்ணிருக்கோம்னா இவாளை கொலை பண்ணிருக்கணும். இந்த லோகத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில எம்எல்ஏ எம்பியோட பசங்கள்லாம் தப்பு பண்ணோம், கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ரேரா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லாரும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா பவர்ல இருக்க, நான் எதை தப்பு பண்ணாலும் எல்லாரும் பயப்படுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தப்பு பண்ணோம். ஆனா இது ரிவர்ஸ்ல நடந்தது ராவண விஷயத்துல. இவனுக்கு பலமே கூட பிறந்த கும்பகர்ணன் இருக்கான், அக்ஷகுமாரன் இருக்கான், தன்னுடைய பிள்ளை அக்ஷகுமாரன் இருக்கான், இந்திரஜித் இருக்கான். இவாள்லாம் இருக்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க எம்எல்ஏ எம்பியோட பசங்க அப்பாவை நினைச்சு தான் தப்பு பண்றதுங்க. இங்க பிள்ளைகளை நினைச்சு கூட பிறந்தவனை நினைச்சு ராவணன் தப்பு பண்ணான். எப்படி இருந்தாலும் அக்ஷகுமாரன் இருக்கான், இந்திரஜித் இருக்கான், கும்பகன் இருக்கான், நம்ம யாரும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுன்னு இவன் இப்படி கேட்டான், ராவணன் கேட்டான். அதுல அனுமார் சீதையை பார்த்த பிற்பாடு பஞ்சசேனாதிபதிகளை கொலை பண்ண பிற்பாடு விடுத்து செய் கர்மம் திருத்தின்னு அந்த பலாபலத்தை செஞ்சுட்டு வரணுன்றதுக்காக அவளை கொலை பண்ண பிற்பாடு கோபப்பட்ட ராவணாலே அனுப்பப்பட்ட அக்ஷகுமாரன் என்கிற பிள்ளைய அனுமார் கொலை பண்ணிட்டார். ஆக்சுவலா அப்பயே அவன் சீதையை திருப்பி கொடுத்துருக்கோம், புத்திசாலியா இருந்தா அப்பயே அவன் திருப்பி கொடுத்துருக்கோம். இது சுந்தரகாண்டத்திலே இருக்கக்கூடிய கதை. இதையும் கம்பன் வர்ணிக்கிறான். ஆனா இதை வர்ணிக்கும் பொழுது இந்த 2 தசகங்கள் கலியனுடைய இந்த 2 தசகத்துடைய தாக்கத்தை வச்சுட்டு அவன் மனசுல இந்த பாடல்கள், இந்த கலியனுடைய பாசுரங்கள் மனசுல ஓடுறது. அதுக்கப்புறம் யுத்த காண்டத்துல இந்திரஜித்து கொலை பண்ணப்பட்டான். யாரு? இளைய பெருமாளால இந்திரஜித்து கொலை பண்ணப்பட்டான். ஆக்சுவலா பார்த்தா இதுல இருந்தா நன்னா தெரியும், ராமன் தன்னை விட தன்னை சேர்ந்தவாளுக்கு பேரை கொடுத்துருக்கான். ராவணனை விட கெட்டிக்காரனான இந்திரஜித்த இளைய பெருமாள் கொலை பண்ணிருக்கேன். அத மாதிரியாக ராவணனை விட புத்திசாலியா கெட்டிக்காரனாக இருக்கக்கூடிய அக்ஷகுமாரனை அனுமார் கொலை பண்ணிருக்கேன். இதுல இருந்தா என்ன தெரியுதுன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசாலமான ஹிருதயம், ஐயோ அவளுக்கு பேர் வந்துட்டு போறது, அதை நாம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பெருமாளுக்கு இல்லை என்பதை காட்டுறது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் கேட்டா இந்திரஜித்தை விட அக்ஷகுமாரன் இன்னும் கெட்டிக்காரன். இந்திரஜித்து மாயாவி, மாய யுத்தம் பண்ணக்கூடியவன். எந்த மாயையும் இல்லாத யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவன் அக்ஷகுமாரன். இப்போ இந்த 2 பேரும் மாண்டா விட்டு கூட அவனுக்கு புத்தி வரல. வாமகா காமகா மனுஷியானாம் என்று புத்திரசோகம் கொடூரமானது. அது இப்படிப்பட்ட பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். அப்படி அவனுக்கு சீதையை திருப்பி குடிச்சுட்டு சரணாகி பண்ண புத்தி வரல. அதுல இந்திரஜித்த அக்ஷயகுமாரனுடைய கதைக்கு அப்புறம் போவோம். இந்திரஜித்து மாண்டான், போர்க்களத்துல விழுந்திருக்கான், மண்டோதரிக்கு விஷயம் போறது. புத்திர சோகத்தினால அவள் ஓடி இந்திரஜித்தினுடைய உடம்பு பக்கத்துல விழுந்து அழகா. அப்படி அழும்போது அவள் சொல்லக்கூடிய பாசுரம் இது அந்த பொங்கத்தம் பொங்க பாசுரத்துல இருந்து எடுக்கப்பட்டது.
பஞ்சரி உற்றதென்ன அறக்கருதம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள விழிந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதில் தோன்ற நஞ்சினால் இலங்கை வேந்தல் நாளை தகையனே. அவன் சொல்றா, திருப்பி திருப்பி நான் போர்க்களத்துக்கு வர வேண்டியதுதான், இந்த பல்லாக்கணம் பாட வேண்டியதுதான், என் வாழ்க்கை இனிமேல் அப்படித்தான் இருக்கு. அதாவது பரதாரா விமர்சனம் ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுக்கு புகழ் வீழும், எல்லாம் விழுந்து போயிடும். இப்ப நான் திரும்பி திரும்பி நான் என்ன வரணும், இந்த இப்ப இன்னைக்கு இந்திரஜித்து போயிருக்கான், இந்திரஜித்து போயிட்டானே அழுது புலம்பிட்டு நான் வீட்டுக்கு போவேன், மறுபடியும் நாளைக்கு யுத்தம் நடக்கும், அதுல இன்னொருத்தன் போவான், நான் மறுபடியும் வரணும், அனுபவத்துக்கணும், மறுபடியும் ராவணனும் இதே கதி தான் வரப்போறது. எனக்கு மறுபடியும் இப்ப நான் வீட்டுக்கு போனோம், திரும்பி போர்க்களத்துக்கு வரணும், அழணும், இதுதான் என்னுடைய தொழிலாக இருக்க போறது. ஏன்னா தர்மம் தான் எப்பயுமே வெல்லும். ஏன்னா அவர் பகவானை பார்த்தவள், அவர் பகவானாவே பார்த்தவள் ராமனாவள். அப்படி அவள் அழறா. இப்போ இந்திரஜித்தினுடைய உடம்பு விழுந்து கிடக்க அந்த போர்க்களத்துல அழும்போது பஞ்சரி உற்றதென்ன அறக்கருதம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள விழுந்ததே மீண்டதில்லை. ஒரு பஞ்சு கொடுவல்ல ஒரு சின்ன நெருப்பு பொறிப்பட்டா என்ன ஆகுமோ அத மாதிரியாக இந்த அரக்கர் சேனையெல்லாம் ராமபிரானாலே கொலை பண்ணப்பட்டு இருக்கு, இளைய பெருமானாலே கொலை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அஞ்சினேன் அஞ்சினேன், எனக்கு பகில் பகில் இருக்கு, ஒவ்வொரு க்ஷணமும் பயத்திலேயே நான் இருந்திருக்கேன். இந்த அஞ்சினேன் அஞ்சினேன் எல்லாம் கலியனுடைய வார்த்தை. அச்சீதை என்று அமுதில் தோய்ந்த நஞ்சினால், இது மொத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சீதை என்கிற நஞ்சு. அவள் ஆக்சுவலா அமிர்தம், அமிர்தமும் நஞ்சாகும். இவர்கள் அமிர்தத்தை நஞ்சாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சீதை என்கிற நஞ்சு, சீதை என்கிற விஷத்தினால வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது. அந்த சீதை என்கிற அமிர்தம், அமிர்தத்திலே தோய்ந்த நஞ்சு சீதை. அச்சீதை என்று அமிர்தில் தோய்ந்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை தகையவனது. இன்னைக்கு அழ போறேன், ஆத்துக்கு போக போறேன், மறுபடியும் நாளைக்கு யுத்தத்துல என் கணவனும் போக போறான், ராவணனும் மாள போறான், மறுபடியும் நான் கணவனை இழந்து அழப்போகிறேன் என்று அவள் சொல்றான். இதுல இருக்கக்கூடிய அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமிர்தில் தோய்ந்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை தகையன் அன்றே. இதுக்கு ஆதாரமான கலியனுடைய பாசுரம். எஞ்சலில் இலங்கை கிரையங்கோமான் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான், இந்த அண்டலில் மணிக்கிறது இரண்டாவது, நஞ்சுதான் அறக்கல் குடிக்கென்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டித்தே பற்றோம் வேறிவார் குரல் மாமைவென்ன அஞ்சலோதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, அங்கேயும் அஞ்சினோம் இருக்கு. அங்க ஒரு அஞ்சினோம் சப்தம் கலியன் பயன்படுத்திருக்க, இவன் 2 தடவை பயன்படுத்திருக்கான். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ எஞ்சலில் இலங்கை கிரை எங்கோமான் தன்னை. குற்றமில்லாத ஐஸ்வர்யம், இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் குறையில்லாத ஐஸ்வர்யம் பணபடம் எல்லாம் இருந்தோம். இந்த ஒரு தோஷம் வந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கீழே இறங்கிடும். பரதாராம் தரிசனம் பிறன்மனை விளைதல் என்கிற தோஷம் வந்தால் இது எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பாண்டித்யமும் கீழே விழுந்துரும், ஐஸ்வர்யமும் கீழே விழுந்துரும், எல்லாம் கீழே விழுந்துரும் என்று உபதேசம் பண்ணான். எங்க கோமானுக்கு யாரு தன்னை முன் பணிந்து, அது மாத்திரம் இல்ல விழுந்து சேவிச்சு கூட பிரார்த்திச்சுக்கல பார்க்கலாம். இவன் எப்படியாவது தேசத்துக்கு நல்லது நடந்தா போரும் என்று விபீஷணாழ்வான் ராவணனை சேவிச்சு கூட கேட்டான், சபையில கேட்டுனான். சபையில இந்திரஜித்து சித்தப்பான்னு கூட நினைக்காத கண்டபடி பேசினான். சரி, சபையில 4 பேர் நடுவில் ஒத்துக்காதவா கூட தனிமையில போய் பேசினா ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெருமாளத்துல வந்து சேர்றதுக்கு முன்னாடி சபை 2 சபை, முதல் நாள் சபை 2ஆம் நாள் சபை, அது மத்த நாள் பின்னால தனிமையில போய் பேசி பார்க்கலாம் ராவணத்துல என்று எல்லாம் சொல்றவா. தமிழ்நாட்டுல விபீஷண கெட்டவன், அவன் சபையில விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அந்த ராமாயணத்தை கொஞ்சம் கூட படிக்கிறதுல பட்டிமன்றம் இருக்கிறா. 2 சபைக்கு நடுவுல சரி 4 பேர் நடுவுல ஒரு சிலர் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், தனிமையில போய் பேசினா பேசுவான்னு தனிமையா ஆத்துக்கு போய் வேற பேசியிருக்கான் அவன். இன்னொன்னு, நீ கொடுக்க வேண்டாம் நான் திருப்பி கொடுக்குறேன், நீ பாட்டுக்கு இருந்துடும், நான் சீத்தையை திருப்பி கொடுத்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், எவ்வளவு பேசி பார்த்துருக்கான் அவன். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய மனைவி இடத்துல ஆசை வச்சால்
இந்த உலக வாழ்க்கையும் மேல் உலக வாழ்க்கையும் புகழும் பணமும் எல்லாம் ஒரு க்ஷணத்துல போயிடும் என்று உபதேசம் பண்ணான். சேவிச்சு உபதேசம் பண்ணான். எஞ்சல் இலங்கை திரையங்கோமான் தன்னை முன்பணிந்து நங்கள் கண்முகப்பே. அப்ப சொன்ன போது நீ கணக்க கேட்கல, சீதையை திருப்பி கொடுக்கல என்று சொன்னால் நஞ்சுதான் அறக்கல் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். இது கலியுடைய சீசுக்தி. நஞ்சுதான் அறக்கல் குடிக்கென்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். இப்ப இது யாரு? கலியன் யுத்தம் முடிஞ்சா விட்டு ராவணன் வதமானா விட்டு லங்கையில இருக்கக்கூடிய ஒரு ராட்சசனாக தனக்கு வேஷம் போட்டு பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்கிறார். அப்போ இவர் சொல்ற நஞ்சுதான் அறக்கர் குடிக்கென்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சைவானவர் வேண்டிட்டு மற்றும் தேவதைகளுக்கு குஷி நடந்த காரியத்தினால வேறு இவ்வாறு. இப்ப நாங்க சொல்றோம், நீர் ராமனை பார்த்து சொல்றா, நீர் அஞ்சலோதியை கொண்டுடவின் அழகிய கூந்தலுடைய 5 விதமான பண்போடு கூடின கூந்தலை உடைய சீதையை ஏழை கொண்டு தேவள் அயோத்திக்கு போயிடும், எங்களுக்கு உயிர் பிச்சை கூடும். நாங்க அப்படி பயத்துல இருக்கோம், பயகர்ப்பமா இருக்கு எங்களுடைய வாழ்க்கை. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அஞ்சினோம், இந்த அஞ்சினோம்ன்றத அவன் பாசுரத்துல அஞ்சினோம்னு 2 தடவை. நஞ்சுதான் அறக்கர் எஞ்சல் இலங்கை கிரையங்கோமான் தன்னை முன்பணிந்து நங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கர் குடிக்கென்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். இந்த நஞ்சுதான் அறக்கர் குடிக்கென்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான் என்பதைத்தான் இங்க கம்பன் அச்சீதை என்று அமிழில் போய்ந்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை தகையன் என்றே இதை கொண்டு போய் மண்டோதரி வாக்காக வைத்தான் கம்பன். அப்படியே அந்த சப்தத்தையும் பயன்படுத்தினான். அடுத்தது ஏத்துக்கு. இது 10ஆம் பத்து 2ஆம் திருமொழி ஏத்துகின்றோம். இது இரக்கமின்றி எங்கோம் செய்ததீமை என்ற தசகம். அடுத்த தசகத்திலையும் அப்படித்தான். 10ஆம் பத்து 3ஆம் திருமொழி ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் என்று அவ ராமன் சுக்ரீவன் அங்கதன் நலன் இவாளை பத்தியெல்லாம் பேசி அவளுக்கு சொல்லி மங்களாசாசனம் பண்ணி தங்களுடைய பயத்தை தெரிவிச்சு எங்களை காப்பாற்றுவோன்னு சொல்லக்கூடியான பாசுரம். அதுல ஒரு பாட்டு முதல்ல கலியன் பாசுரத்தை பார்ப்போம். அதுல 6ஆம் பாசுரம் 10ஆம் பத்து 3ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். அந்த பாசுரத்துல மாற்றமாவதித்தனையே வம்மின் அறக்கருள்ளீர் சீற்றம் நும்மேல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று கூற்றம் அன்னார் காண ஆடீர் குளமணி பூரமே. மாற்றமாவது இத்தனையே வம்மின் அறக்கருள்ளீர். அந்த ராட்சசர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ராட்சசரான ஆழ்வார் மற்ற ராட்சசர்களை பார்த்து சொல்ற, பயம் வந்துருக்கோ ஜாகிரத, நான் சொல்ற வார்த்தையை எடுத்துக்கோங்கோ. இப்ப பெருமாளை சரணாகதி பண்றதை தவிர வேற ஒரு சீற்றம் உண்மையில் தீர வேண்டில் சேவகம் பேசாதே. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல பேசக்கூடாது. நம்ம மேல இருக்கக்கூடிய சீற்றம் பேசணும்னா நம்மளுடைய அகங்காரத்தை எல்லாம் விட வேண்டும். நாம அவளுக்கு ஜெயகோஷம் பண்ண வேண்டும். அனுமான் வாழ்க, நங்கலன் வாழ்க, நீலன் வாழ்க, சுடையனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்றெல்லாம் நாம ஜெயகோஷம் பண்ணணும். அவளை நாம சரணாகதி பண்ணி வாழறதுதான் நியாயம் என்று சொல்றான். ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமனுக்கு ஜெயகோஷம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் சொல்ற. இந்த ஆற்றல் சார்ந்த தொல் பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று கூற்றம் அன்னார் காணவாடி குளமணி தூரமே. ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு அவனுடைய அனுமனுடைய ஆற்றல் வீரம், அதோடு ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு உயர்ந்த பிறப்பு. அனுடைய ஜென்மம் உயர்ந்த ஜென்மம். ஏன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தேவதைகள் மொத்த பேரும் அனுகிரகம் பண்ணுக்கா. வீரியவான் புத்தி சம்பன்னகா தவ புத்திரோ பவிஷ்யதி. வாயு இடத்துல சொல்லும் பொழுது வீரியவான் புத்தி சம்பன்னகா தவ புத்திரோ பவிஷ்யதி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆசீர்வாதம் பண்ணிருக்கா தேவதைகள். வாயு இடத்துல உனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை பிறப்பான், அவன் வீரியவானா இருப்பான், புத்தி சம்பன்னனாக இருப்பான் என்று அதை தொல்பிறப்பு என்று சொல்ற. அதனால தேவதைகளுடைய அனுகிரகத்தினாலே வாயுவுக்கு பிறந்த அனுமனை நாம் அவனுக்கு ஜெயகோஷம் பண்ணுவோம்.
அவன் எப்படி பண்ணான், அக்ஷகுமார கொலை பண்ணவன். ஆற்றல் சார்ந்த கொள்கிறப்பு என்பது எப்படி தெரிகிறது சொன்னால், ராமனாலே கொலை பண்ணப்பட்டவன் ராவணன். ராவணனையோட பன்மடங்கு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கக்கூடிய அக்ஷகுமாரனை கொலை பண்ணவன் அனுமன். இதிலிருந்தே ஆற்றல் சார்ந்த கொள்கிறப்பை உடையவன் அனுமன் என்பது தீர்மானமாகுது. ஆகையால அவனை நாம் அப்படிப்பட்ட அனுமனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நாம் சரணாகதி பண்ணுவோம், பகவானிடத்துல சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு அவ சொல்றார். அங்க ஆற்றல் அங்க இதை எடுத்துட்டு போய் என்ன பண்றான்னா, இந்த பயம், இந்த 2 தசகத்திலேயே அவ பயப்படுறாள். அந்த பயத்தை எப்படி காட்டுறான் அப்படின்னா, முதல் நூல்ல இல்லாத ஒன்றை காட்டுறான். இப்போ அனுமான் நிற்கிறான், அது மாதிரியாக நீலன் நிற்கிற, சுடகன் எல்லாரும் நிற்கிறா, பகவான் இருக்கா. இப்போ பயந்து போனவல்ல அந்த ராட்சசர்கள மீண்டு உயிர் போகாம இருக்கக்கூடிய ஒரு சில ராட்சசர்கள ஒரு சிலர் என்ன பண்றா, தன்னுடைய ரூபம், காமரூபிகள், காமரூபின்னா ரூபத்தை மாத்திக்கிற சக்தி கொண்ட ராட்சசால் ஒரு சிலர், ரூபத்தை மாத்திக்கக்கூடிய சக்தி இல்லாத ராட்சசால் ஒரு சிலர். ஏன்னா காமரூபிகள்னு பேர் அதுல. அப்போ அதுல அதால் தான் நான் சொல்றேன், அனுமார் வந்த பொழுது கூட ராவணனே காமரூபியாக இருக்கிறதுனாலே, அதாவது காமரூபின்னா தான் நினைச்சிருந்த ரூபத்தை எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்டவனாக ராவணன் இருக்கிறதாதான் ஒருவேளை ராவணனே அனுமான் இந்த குரங்கு ரூபத்துல வந்திருப்பானோ என்ற சீதை நினைச்சதுக்கு காரணம் அது. ஆகையினால இவன் என்ன பண்றான், ஸ்ரீமத் ராமாயணத்துல ராட்சசர்கள்ல ஒரு சிலர் இந்த காமரூபிகளா இருக்கிறத படிச்ச கம்பன் என்ன பண்றான், ஒரு முதல் நூல்ல இல்லாத ஒரு சில விஷயத்தை சேர்க்கிறான். கலியன் இடத்துல முதல் நூல்ல இருந்து ஒரு சில விஷயத்தை எடுத்துட்டு, கலியன் இடத்துல இருந்து ஒரு சில விஷயத்தை எடுத்துட்டு பாட்டு எழுதுறான். அப்ப என்ன பண்ணா, அந்த பயத்தினால அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கன்னு சொன்ன பயம் இருந்தா என்ன பண்ணா, ஒரு மனுஷன் பயத்தை விட்டு வெளில வர்றதுக்கு நம்மிடத்துல என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியை உபயோகப்படுத்துவான். உடம்பு வந்துருத்து, அப்ப என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணியாவது ஆரோக்கியத்தை பெற பார்ப்பான். அப்ப என்ன பண்ணுவான், இப்ப கூட என்ன பண்றான்னா, ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதாவது லைஃப், ஆபீஸ் வேலையும் லைஃபையும் பேலன்ஸா வாழணும். ஒரு சில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு 12 மணி நேரம் வேலை பண்றது, 15 மணி நேரம் வேலை பண்றதுன்னு இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து கடைசியில கொண்டு போய் வைத்தியத்துக்கு கொடுக்குறா அப்படின்னா. ஏன்னா வைத்தியம் வந்துருச்சுன்னா அப்ப பணம் முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னா, ஆரோக்கியம் முக்கியமான மனுஷனுக்கு என்ன தோணும், ஆரோக்கியம் முக்கியம், பணம் இல்லை அப்படின்னு தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 10 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை 1 மாசம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணா செலவு பண்ணிவிடுறான் மனுஷன். ஏன்னா 1 வருஷம் தன்னால எக்ஸ்ட்ரா வாழ முடியும்னா அதுக்காக 10 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை கூட செலவு பண்றதுக்கு மனுஷனுக்கு இஷ்டம் வருது. அப்ப இவன் என்ன பண்றா, எந்தெந்த ராட்சசால் காமரூபிகளா இருக்காளோ அந்த ராட்சசாலாம் என்ன பண்றா, தன்கிட்ட இருக்கிற சக்தியை கொண்டு ஒருத்தன் தன் உயிரை காப்பாற்றிக்க பாடுபடுவான் என்ற ரீதியில யாருக்கு அந்த காம ரூபத்தை எடுத்துக்கிற சக்தி இருக்கோ அதுல ஒரு சில மீனாக மாறி ஜலத்துல போயிட்டான். இது சொல்றது, மீனாய் வேலையை உற்றார் சிலர், சிலர் பசுவாய் வாழிதொரு மேய உற்றார். ஒரு சிலர் என்ன பண்றான், அந்த ராட்சசர்களை, அதாவது இந்த பொங்கத்தமுங்க பாசுரத்துல அஞ்சினோம்னு சொன்னார், அந்த அஞ்சினோம் எடுத்துட்டு என்ன பண்றான், இப்படி ஒருத்தனுக்கு பயம் வந்தது என்கிற பட்சத்துல தன்னால முடிஞ்ச காரியத்தை பண்ணி பயத்தை விட்டு வெளில வர ஆசைப்படுவானே. இப்ப காமரூபிகளாக இருந்த ஒரு சில ராட்சசர்கள் மீனாக மாறி ஜலத்துல போயிட்டா, ஜலத்துல குதிச்சுட்டா. ஒரு சிலர் பசுவாக மாறி மேயல் விட்டுறார், புள்ள மேய ஆரம்பிச்சுட்டா. இப்படி அவாவா ரூபத்தை எடுத்துட்டா. ஒரு சில ராட்சசாளுக்கு இந்த சக்தி இல்லை, அவன் என்ன பண்றா, ரூபத்தை எடுக்க முடியாத தவிக்கிறா. அவ என்ன பண்றா, ஐயா நீன் சரணம் என்றார். இதுல இருந்து அவன் என்ன சொல்றான்னா, ஆகிச்சன்யம் அனஞ்ச கதிகத்துவம் இருந்தாதான் சரணாகதி பலிக்கும் அப்படின்னு. யாருக்கும் டக்குன்னு அவனுக்கு காமரூபியா இருக்கிற ராட்சசார்கள் சரணாகதி பண்ணல, அவ முடிஞ்ச அளவு தன் ரூபத்தை மாத்திட்டு போயிட்டா. அப்போ சரணாகதிங்கிற புத்தி வரத்துல எப்போனா வேற, அதாவது பக்தி யோகத்துல யாருக்கு சக்தி இல்லையோ அவனுக்கு தான் பரதவர்க்கம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே வரும், அவனுக்கு தான் பரதவர்க்கம் பண்றதுக்குள்ள தகுதியும் உண்டு. அப்படி மீனாய் மாறின ராட்சசர்கள் ஒரு சிலர், மாடாய் தன்னை மாற்றிக்கொண்டு புல்லை மேய்ந்த ராட்சசர்கள் ஒரு சிலர். ஆனால் ஒரு சிலர் ஐயா நீ சரணம் என்றார்,
யாருக்கு இப்படி தன்னை வேற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்ள முடியலையோ அவர்கள் சரணாகதி பண்ணார்கள். யார் இடத்துல? அனுமார் இடத்துல சரணாகதி பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல அனுமார் இருக்கு. நின்றவர் அறியன்றார், நாங்க உங்களுடைய எதிரி இல்ல அப்படின்னு ரெண்டு கையையும் தூக்கிட்டு, யாரால தன்னை உருவத்தை மாத்திக்கொள்ள முடியலையோ அவ ரெண்டு பேரும் கையை தூக்கிட்டு, நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை, ஒரு இடத்துல சரணாகதி பண்ணிக்கிறோம் என்று சொல்றார். அப்போ சீற்றம் உண்மையில் இந்த சீனை அவன் அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா, சீற்றம் உண்மையில் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று. அப்ப சேவகம் பேசக்கூடாது, இனிமேட்டு அனுமார், நீரன், சுசேனன் இவர்களோடு ராமன் வாழ்க என்று ஜெயகோஷம் பண்ணணும் அப்படின்னு அவர் சாட்சித. சீற்றம் உண்மையல் கலியன் ஸ்ரீசூக்தி, சீற்றம் உண்மையல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று. இந்த அனுமன் ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமன் என்று கலியன் சாட்சிருக்க. அது அது அதனுடைய பலனை இங்க காட்டுனா கம்பன். அங்க வீரியவான் பவிஷ்யதி, புத்தி சம்பன்னோ பவிஷ்யதி, தவ புத்திரோ பவிஷ்யதி என்று அவர்கள் தொல்பிறப்பு சொன்னார். அது எப்படி தெரிகிறது என்று அந்த ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமன் என்கிற சொல்லுக்கு ஒரு பாட்டு எழுதுறான். அதை மனசுல வச்சுட்டு கம்பன் ஒரு பாட்டு எழுதுறான். அது எப்படி தெரிகிறதுன்னா, அக்ஷகுமாரனுடைய மரணத்திலே தெரிகிறது. அக்ஷகுமாரன் அதாவது சுந்தரகாண்டத்துல அன்பராலை கொலை பண்ணப்பட்டவன். அதை ஒரு அழகா சமத்காரம் பண்றான். ஒரு அம்மி, அதுல குழவி, அதுல ஏதாவது வச்சு அரைப்பார். இப்போ சாதாரணமாக அதுல தேங்காய் அரைக்கிறது அப்படின்னு சொன்னா கஷ்டம். ஒரு சில வஸ்துக்களை வச்சு அரைக்கிறது கஷ்டம், மூச்சு பிடிச்சு அரைக்கணும். அது ரொம்ப எக்ஸசைஸ்ங்கிறதா. அது மாதிரி காரியம் பண்ணா ஸ்திரீகள்லாம் அது மாதிரி காரியம் பண்ணது. ஆக்சுவலா ஆத்து காரியத்தை அது மாதிரிலாம் பண்ணா இப்போ வாக்கிங் அப்படின்னு தனியா போக வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த அம்மி, அதாவது இட்லி அரைக்கிறது, தோசைக்கு அரைக்கிறது, அம்மியில தேங்காய் தொகையில் அரைக்கிறது, இதெல்லாம் அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் அது. அதனால இடுப்புக்கு எக்ஸசைஸ், கைக்கு எக்ஸசைஸ், ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் சொல்றாங்க. இப்போ அதை உருவம் பண்றான். இந்த அனுமாருக்கு அந்த தேவதைகள் எல்லாம் தவபுத்திரா வீரியவான் புத்தி சம்பன்னா தவபுத்திரோ பவிஷ்யத்தின்னு அவ ஆசீர்வாதம் பண்ணது எங்க தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அக்ஷகுமாரோட கொலை பண்ணதுல தெரிஞ்சுது. அனுமார் எப்படி அக்ஷகுமாரனை, ராவணனே தப்பு பண்ணதுக்கு என் பிள்ளை இருக்கான் அக்ஷகுமாரனை காப்பாற்றுவான்னு நினைக்கும்படியான ஆற்றல் கொண்ட அக்ஷகுமாரனை தேங்காய் தொகையில் அரைக்கிற மாதிரி அரைச்சுக்கான் இந்த அனுமன். ஏன்னா கலியன் சொல்லுது ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு. அதுக்கு இவன் ஒரு கற்பனை, அந்த கலியனுடைய சொல்லு இவனுக்கு ஒரு கற்பனை ஏற்படுத்துறது. ஆனா ஒரு சில பதார்த்தங்கள்ல அரைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இவன் எப்படி அரைச்சானா, ஊற வச்ச அரிசி அரைக்கிற மாதிரி அரைச்சான். இப்போ அம்மி இருக்கணும், குழவி இருக்கணும், அதுல வஸ்து அரைக்கக்கூடிய வஸ்து இருக்கணும், அதை ஒரு பெண் அரைக்கணும். இப்போ அம்மி எது, குழவி எது, அரைக்கப்பட்ட வஸ்து எது அப்படின்றத அவன் சமத்காரமாக எழுதுறான். நீராய் ஓடின உதிர பெருநதி நீராக சிலை பாராக போய்த்தாய் செறி தசை அரிசிந்தினபடி பொறுமுயிர் போகாமும் மீத்தா நிமிசுடர் வைர கை கொடு விண்ணொடு மண் காண தேய்த்தான் ஊழியின் உலகே தேயினும் ஒரு புகழ் ஒரு தன் புகழ் இறைத்தேயாதான். அனுமனுடைய புகழ் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணதுனாலே அனுமானுக்கு ஏற்பட்ட புகழ், அவனுடைய வீரத்தினாலே அவனுக்கு ஏற்பட்ட புகழ், பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சதாலே அவனுக்கு ஏற்பட்ட புகழ் இருக்க. ஊழியின் உலகே தேயினும், ஊழி காலத்துல இந்த உலகம் மொத்தம் லயிச்சு போனா கூட இவனுடைய புகழ் லயிக்காது என்று சொல்றார். அப்போ ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு உடையவன், இவனுடைய ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பினாலே இப்படிப்பட்ட செயலை செய்தவன், அதாவது பலவானாக இருந்தவன், புத்தி சம்பனனாக இருந்தவன், அவனுடைய புகழ் ஊழி காலத்தில் கூட இந்த உலகத்தை விட்டு போகாது. அவன் என்ன பண்ண அப்படின்னா, அம்மியாக போர்க்களத்தை, அதாவது உதிரி ஒரு வஸ்துவை அரைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், தேங்காவை வச்சுக்கணும், அப்புறம் அதுல ஜலம் சேர்க்கணும், குழவியால அம்மியில அரைக்கணும். இப்போ நீத்தாய் ஓடின உதிர பெருநதி, அந்த அக்ஷகுமாரனுடைய
உடம்பிலிருந்து அனுமார் அடிச்ச அடியில பெருகின ரத்தமாகிற ஜலம். ஏன்னா ஒன்று அப்படியே வச்சு அரைக்க முடியாது, ஜலம் வச்சுதானே அரைக்க முடியும். அந்த உதிர பெருநதி நீராக அந்த வஸ்துவை அரைக்கிறதுக்கு அம்மில கொள்கையை வச்சு அமைக்கிறதுக்கு நீராக அக்ஷயகுமாரனுடைய உதிரமாகிற பெருநதி நீராக சிலை பாராக. அந்த போர்க்களம் என்பது அம்மிக்கள். அப்போ அம்மி போர்க்களம், அந்த அம்மி மேல வைக்கப்பட்ட அக்ஷயகுமாரனுடைய ஊரின அரிசி போன்ற அவனுடைய எலும்பு போக மீதி இருக்கக்கூடிய தசைகள் ஊரின அரிசியை ஒத்தது. அதுல தெளிக்கக்கூடிய ஜலமாக அவனுடைய உதிர பெருநதி இருந்தது. அந்த அவன் உடம்புல இருக்கக்கூடிய தசை இல்லாத பாகமாக எலும்பு கூட்டுகள் இருக்க அவையே குழவிக்கல்லாக மாறின. அப்படிப்பட்ட ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு. அன்னைக்கு அவர்கள் அனுகிரகம் பண்ணது இந்த அக்ஷயகுமாரனுடைய யுத்தத்துல தெரிஞ்சது. ஆகினாலே நீத்தாய் ஓடின உதிர பெருநதி நீராக சிலை பாராக போர்த்தார் செறி தசை அரிசிந்திரபடி பொறுமுயிர் போகாமும் மீத்தா நிமிசுடர் வைர கையோடு விண்ணோடு மண்காண. எல்லாரும் பார்க்க, இந்த லோகத்துல அந்த லோகத்திற்கு எல்லாம் பார்க்க தேய்த்தான். அவன் அந்த போர்க்களத்துல அம்மில ஊரின் அரிசியை வச்சு ஜலத்தை தெளிச்சு புலவியால தேய்க்கிற மாதிரியாக இந்த அக்ஷயகுமாரனை இவன் தேய்த்தான் என்று சொல்கிறான். இப்படி ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பில் அனுமனை வாழ்க என்று கூற்ற மன்னார் காண ஆடிய குழமணி மூலமே. இந்த ரெண்டு பாசுரம் அஞ்சினேன் அஞ்சினேன்ங்கிற பாசுரம் அந்த சொற்றொடர். அதற்கப்புறம் நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். அதை சீத்தை என்கிற நஞ்சின்னு சொன்னான். இப்படி அந்த 20 பாசுரத்துல இருக்கக்கூடிய அந்த அனுமனுக்கு போற்றக்கூடிய அட்ஜெக்டிவ், அதுக்காக ஒரு பாசுரம். அதே ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த ஆற்றலை காட்டுறதுக்கு இப்படி ஒரு ஓமையை கொடுத்தான். குழவிக்கல் அம்மி, அதுல ஜலம், அதுல ஊர் அரிசி போல போர்க்களம் என்கிற அம்மியில அவனுடைய எலும்பு முதலியவற்றையே குழவியாக கொண்டு அவனுடைய தசையே அந்த ஊரின் அரிசியாக கொண்டு கழிக்கக்கூடிய ஜலமாக அவனை உதிரத்தையே வைத்து தேய்த்தான். இப்படி ஆற்றல் சார்ந்தவன் அனுமன் அப்படின்னு என்ன, இவனுக்கு உருவகம் பண்ணி இப்படி ஒரு சீனை கொண்டு அதுக்கு ஒரு பாட்டு எழுத வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த 20 பாசுரங்கள். அந்த மாதிரி அப்படி விஷயங்கள் இருக்கு. இன்னமும் அடுத்த வாரமும் இதையே பார்க்கலாம். அடுத்த பாடத்துல இன்னும் ஒரே ஒரு பாசுரம் கலியன் சாச்சிருக்க. ரங்கனிடத்துல சரணாகதி பண்றதுக்கு ஒரே பாசுரம் சாச்சிருக்க. ஏழை ஏதவன் கீழ்மகன் அண்ணாதி இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாலை மான் மட நோக்கி முன்தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் அடியேன் மனத்திருந்திட ஆதிவண்ணனின் அடியனை இழந்த அனுபவி திருவரங்கத்தம்மானே. அதாவது ரங்கநாதத்துல சரணாகதி பண்ணும்போது ஏற்கனவே இதிகாச புராணங்கள்ல நடந்த பல கதைகளை சொல்லி இந்த இதிகாச புராணத்தில் நடந்த அந்த கதைகளாலே எந்த பகவானுடைய குணமானது பிரகாசிச்சது என்பதை சொல்லி அப்படி குணவானான ரங்கநாதனான உன் திருவடிகளே நான் சரணாகதி பண்றேன் என்று அழகான பாசுரத்தை கலியன் சாத்திருக்கேன். அதுல முதல் பாசுரம் குகன் விஷயத்துல பகவான் காட்டின நீர்மையை சொல்லி இப்படி நீர்மை கொண்ட ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு சொல்றேன். அந்த ஒரு பாசுரத்துல இருக்கக்கூடிய சொற்றொடர்களை ஏறக்குறைய 10 பாசுரத்துல கையாண்டுதான். இப்போ இந்த ஒரு பாசுரத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அந்த ஒரு பாசுரம் எப்படி கம்பராமாயணத்துல 10 பாசுரமாக மாறி இருக்கு. இந்த ஏழை ஏதவன் என்ற ஒரு பாசுரம் எப்படி கம்பராமாயணத்துல 10 பாசுரமாக மாறி இருக்கு. அந்த பாசுரத்தை கடைசி வரை விடலாமா, அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொரு பாட்டுல உபயோகப்படுத்திருக்கான். அந்த பாட்டுல இருக்கக்கூடிய முழு பொருளை 3 பாசுரத்துல உபயோகப்படுத்திருக்கான். இப்படி பல இடங்கள்ல அதை பயன்படுத்தியிருக்கான் கம்பன். அந்த சொல்லையே அப்படியே உபயோகப்படுத்திருக்கான். அந்த பொருளை விரிவாக்கம் பண்ணிருக்கான். ஆற்றல் சார்ந்த தொல்பிறப்பு என்பதற்கு எப்படி அவன் உருவகம் பண்ணி போர்க்களத்தையே அம்மி கொள்வியாக எல்லாம் உருவகம் பண்ணி ஒரு பாட்டு எழுதினானோ அது மாதிரி அந்த ஒரு பாசுரம் 10 பாசுரமாக ஒரு பாசுரத்தினுடைய சொற்கள் 10 பாசுரத்தை இடம்படும்படியாகும். அதுக்கு அழகு கூட்டி உம்பி எம்பி என்பதை உந்தை எந்தை என்ற சொற்களாகவும் மாற்றி
பல பாசுரம் எழுதிட்டான். அப்போ கலியனுடைய ஒரு பாசுரம் கம்பராமாயணத்துல ஏறக்குறைய 10 பாசுரமாக உருவெடுத்திருக்கு. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ. அடியன் சுவாமி, தன்யோஸ் மீடியன் பாக்கியடியன். ரொம்ப ஒரு மைண்ட் பாக்லிங் ரிசர்ச் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே சுவாமி இது கொடுக்கறது எவ்வளோ ஒரு அவசியமான ஒரு விஷயம். அந்த எஃபர்ட் இவ்வளோ போட்டு இது எப்படி அது சுவாமிக்கு தோன்றதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆக்சுவலா இது நினைச்சு பண்ண அதுக்கு காரணம் சின்ன வயசுல கம்பராமாயணம் திருக்குறள் ஃபுல்லாவே அப்பா கிட்டே வாசி. அப்பாவுக்கு நான் தமிழ் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா அவருக்கு தெலுங்கு தேசத்துல சிரோமணி வாசிப்பார். அப்புறம் ஐடிங்கிட்ட காலக்ஷேபம் பண்றவரை தமிழ் பேச்சு தமிழ் தான் தெரியும். அது பெரிய டிராபேக்கா நினைக்கிறவர். அப்புறம் முறையா தமிழை படிச்சுட்டு ஆழ்வார் சுத்தி எல்லாம் பார்த்தார் அவர். ஆனா சின்ன வயசுலயே சாகித்யம் படிக்கணும், தமிழ் சாகித்யம் படிக்கணுன்றதுக்காக படிச்சுட்டு நினைச்சா எத்தனையோ பாசனம். அதாவது ஆழ்வார் சுத்திய மனப்பாடம் இருக்குவே, அத்தனை கம்பனுடைய பாட்டு ஞாபகம் வருது. அது மாத்திரம் ஒரு 1000 பாட்டு கம்பன் பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சாரு அப்பா. ஒரு இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணா நாளைக்கு பாடம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதனால சின்ன வயசுல கம்பராமாயணம் 10,500 பாட்டும் அப்பா கிட்ட எனக்கு பாடமாவே ஆயிருக்கு. ரொம்ப ஆச்சரியம். இல்ல அதுவும் எவ்வளவு அழகா அது பொருந்துறதுன்னு. இப்ப சில பேர் நம்ம சம்பிரதாயத்தை காட்டணுன்றதுக்காக இதை இப்படி எடுத்துக்கலாம்னு அப்படிலாம் இல்லாம அது எவ்வளோ ரொம்ப ஆச்சரியமா அது பொருந்தி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு டைரக்டா தெரியற மாதிரி ரொம்ப ரொம்ப பாக்கியோடைய.